பிரபு, அதனால தான் கேட்டேன். எஸ் மாதாஜி, ரெக்கார்டிங் பண்ணியிருக்கு, போட்டிருக்கு. ஓகே பிரபுஜி. சீதாச்சாரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Yeah, Hare Krishna. Yeah, just a thing. Yeah. Thank you so much, Mataji. Hare Krishna, Dandavad Pranam Prabhu, Radkeshwar Prabhu. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்றதுல. ஹரே கிருஷ்ணா. எங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு பகுதியை நீங்க தான் தொடக்கி வைக்க போறேன். ஹரே ரொம்ப அருமையான பகுதியா இருக்க போறது இன்னியோட கிளாஸ் எஸ்பெஷலி. ஏன்னா நீங்கெல்லாம் அவ்வளோ யூனோ சீனியர் வைஷ்ணவாஸ் பிளஸ் சீரியஸ் பிராக்டிசிங் டிவோட்டி, அதுக்கு மேல ரொம்ப பிஸி. அதனால ஆனாலும் நீங்க எல்லாத்துக்கும் நடுவுல எங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து ஒதுக்கி நீங்க கொடுக்கறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் இன்னைக்கு. ஹரே இந்த ஒரு புதிய அனுபவம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது ஊக்கம் கொடுத்து நாங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் கிருஷ்ண பாவனையில சேர்ந்து நம்ம கிருஷ்ணரை பூஜிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் பிரபு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுண்டு, வாஞ்சா கல்பத்தருபியஸ்ட கிருபா சிந்துபிய இவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ. தேங்க்ஸ் பிரபு. ஸோ இன்னைக்கு உங்களோட பெர்மிஷனோட I'll be starting the கீர்த்தன். ஹரிஹராய நாம கிருஷ்ணா யாதவாய நமஹ. ஜஸ்ட் ஒரு 4 verse தான் பண்ண போறோம். அதுக்கு சிம்பிளான ஒரு சாங் தான். ஸோ மாதாஜி, யா you'll be sharing. Yes மாதாஜி, I'm doing மாதாஜி. 1 second மாதாஜி. நான் ஆரம்பிக்கிறேன், நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே மாதாஜி. ஹராயே நமஹ கிருஷ்ணா யாதவாய நமஹ ஹரி ஹராய நமஹ கிருஷ்ணா யாதவாய நமஹ ஹரி ஹராய நமஹ கிருஷ்ணா யாதவாயே நமஹ யாதவாய மாதவாய கேசவாய நமஹ யாதவாய மாதவாய கேசவாய நமஹ ஹரி ஹராயே நமஹ கிருஷ்ணா யாதவாய நமஹ கோபால கோவிந்த ராம் ஸ்ரீ மதுசூதனா கோபால கோவிந்த ராம் ஸ்ரீ மதுசூதனா गिरिधारी गोपीनाथ मदन मोहना गिरिधारी गोपीनाथ मदन मोहना हरि हराये नमः कृष्णा यादवाय नमः श्री चैतन्य नित्यानंद श्री अद्वैत सीता श्री चैतन्य नित्यानंद
श्री अद्वैत सीता हरि गौर वैष्णव भगवत गीता हरि गौर वैष्णव भगवत गीता हरि हराये नमः कृष्णा यादवाय नमः हरि हराये नमः कृष्णा यादवाय नमः श्री रूप श्री सनातन भट्ट रघुनाथा श्री रूप श्री सनातन भट्ट रघुनाथा श्री जीव गोपाल भट्ट दास रघुनाथा श्री जीव गोपाल भट्ट दास रघुनाथ हरि हराये नमः कृष्णा यादवाय नमः हरि हराये नमः कृष्णा यादवाय नमः यादवाय माधवाय केशवाय नमः यादवाय माधवाय केशवाय नमः हरि हराये नमः कृष्णा यादवाय नमः हरि हराये नमः कृष्णा यादवाय नमः यादवाय माधवाय केशवाय नमः यादवाय माधवाय केशवाय नमः हरि हराये नमः कृष्णा यादवाय नमः हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा
Krishna Krishna Hare 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 Rama 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 Hare Hare Jaya Prabhupada Jaya Prabhupada Prabhupada Jaya Prabhupada Nitya Gaura Hari Bol Hari Bol Hari Bol Nitya Gaura Hari Bol Hari Haraye Namaha Krishna Yadavaya Namaha Yadavaya Madhavaya Keshavaya Namaha Hare Krishna. So, Hare Krishna இந்த Mataji. பாட்டை இயக்கினவர் எழுதினவர் நரோத்தம தாஸ் தாக்கூர் அப்படின்னு. எல்லாமே கிருஷ்ணர் நாமத்தை பத்தி தான் சொல்றது. பெரும்பாலும் நம்ம டிவோட்டீஸ் குரு மகாராஜ் எல்லாருமே இந்த பாட்டை ரொம்ப பிரபலமான பாட்டு. சோ நம்ம எல்லாரும் இந்த மாதிரி நல்ல பாட்டெல்லாம் நம்ம சம்பிரதாயத்துல வந்த பாட்டெல்லாம் இந்த மாதிரி கத்துண்டு நம்ம பஜனையில பாடினோம்னா அவளோட அந்த பெரிய பெரிய இந்த ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம், அவளுடைய நடத்தின வழிகள், அவ எப்படி நம்மளுக்கு வழிகாட்டியா இருக்காளோ நிறைய விஷயத்துல இந்த பாட்டுகள் மூலமாவும் நம்மளுக்கு அந்த பக்தியின் ஒரு பாவத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான். ஸோ அதனால்தான் இந்த பஜனை, இந்த கீர்த்தனைன்றது ஒரு முக்கியமான பார்ட் ஆஃப் ஆர் லைஃப். அந்த மாதிரி நம்ம தினம் எடுத்துட்டு பகவானுக்கு திருப்தியோட பாடினோம்னா நம்மளுடைய மைண்டுக்கும் ஒரு என்லைவனிங்கா இருக்கும், ஒரு அப்லிஃப்டிங்கா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸ்ரீ மண்டலி குழுவினர்களுக்கு எல்லோருக்குமே தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மேலும் நம்ம விதவுட் எனி டிலே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்துக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஓவர் டு பூவனா. ஹரே கிருஷ்ணா பூவனா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப அருமையான பாடல். மன்னிச்சுக்கோங்க, ஏதோ லேப்டாப் ஏதோ ஸ்ட்ரக் ஆயிடுச்சு மாதாஜி, அதனால ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல. சாரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி எல்லோருக்கும். ரொம்ப சுவாரஸ்யமா நம்ம ஸ்ரீமண்டலியில அடுத்த பகுதியா வந்து பாத்தீங்க அப்படின்னா வாரம் பாகவதம் அமிர்தாமிருதம். பாகவதமே ரொம்ப அமிர்தம். அதுல வந்து இன்னைக்கு நம்ம பிரபுஜி இணைஞ்சிருக்காங்க. கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரை பத்தின ஒரு சிறு விளக்க உரை. அடியேனை வந்து பிரபு வரவேற்கிறதுல இந்த ஸ்ரீமண்டலி குழுவும் எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா அவரை வரவேற்கிறோம். பிரபு பத்தின சின்ன அறிமுகம், சின்னதுன்னு சொல்ல முடியாது, நிறைய பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜியோட பேரு இனிசியேஷன் நேம் வந்து ராதா கேஷவ் தாஸ். இவங்க வந்து 2002 வந்து ஷாமா தேஷ், அதாவது கல்ஃப் கண்ட்ரில ஷார்ஜான்னு சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியில இருந்தாங்க 2002. 2006 வந்து ஜெயபதாகா சுவாமி மகாராஜ் கிட்ட முதல் தீட்சை எடுத்தாங்க. 2014 பிராமணிக்கல் இனிசியேஷன் எடுத்திருக்காங்க. சோ இவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி சந்தினி ஸ்வரூப தேவி தாசி மாதாஜி அவங்க வந்தாங்க இல்லைங்களா, அவங்களோட பிரபுதான் இவங்க. இவங்களோட குடும்பம் ரொம்ப அழகான ஒரு குடும்பம். எல்லாருமே குடும்பமா சேர்ந்து நிறைய கோவில்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அவங்களோட பையன் ஆஞ்சநேய தீர்த்தர் தாஸ் அப்படின்றவங்களும், அவங்களுடைய மருமகள் சாதினி கோபிகா தேவி தாசி மாதாஜி அவர்கள் டொரண்டோல வந்து அந்த இஸ்கான் டெம்பிளோட கனெக்ட் ஆகி நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ராதாநாத் சுவாமி மகாராஜோட டிசைபிள்ஸ் 2 பேரும். பிரபு வந்து பாத்தீங்கன்னா தற்போது வந்து சென்னை சைத்தன்ய நித்ய தேஷ்ல சேவை பண்ணிட்டு இருக்காங்க. பிரபு வந்து பாத்தீங்கன்னா மாயாப்பூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஷாமா தேஷ்ல வந்து 2000 பக்தர்களுக்கு மேல அந்த டிசைபிளிக் கோர்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப சைத்தன்ய நித்ய தேஷ்ல சென்னை இஸ்கான் டெம்பிளோட கனெக்ட் ஆகி அங்க பூஜாரியா இருந்து பானுசுவாமி மகாராஜுக்கு நிறைய சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஸ்ரீமத் பாகவதம் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மாயாப்பூர் இன்ஸ்டிடியூட்ல வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியா இருக்கிறாங்க. பக்தி சாஸ்திரி கிளாஸஸையும் பக்தி வைபவ் கிளாஸஸையும் தமிழ்ல எடுக்கிறாங்கன்றது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு சேவையா பிரபு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்கள வரவேற்கிறதுல வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஓவர் டு யூ. பிரணாம்ஸ் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா.
Hare Krishna. Thank you, devotees. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya Naram Chaiva Narottamam Devim Saraswatim Vyasham Tato Jayam Mudirayet Nashtaprayeshu Abhadreshu Nityam Bhagavata Sevayam भगवतीर उत्तम श्लोके भक्तिर् भवति नैष्टिकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृत द्रव संयुतं पिबत भागवत रसमालयं मुकुरकोरसिहा भुवि भावुकाः शृण्वतां स्वगतः कृष्णा पुण्य श्रवण कीर्तनः हृदयन्तस्तो हे अभद्राणि विदुनोति सुहृत्सताम्. हरे कृष्णा डिवोटीஸ். ஒவ்வொரு ஸ்ரீமான்களுக்கும் பின்னாடி ஒரு ஸ்ரீ இருக்கிற மாதிரி ஸ்ரீவல்லப்ஜி அவர்களுடைய மிக பரந்த மிக அருமையான ஒரு சேவகத்தின் பின்னால சீதாச்சாரு மாதாஜி அவர்களுடைய குடும்பம் இன்னைக்கு தாமோதர் தேஷ்ல நான் ஒரு 25 வருடங்களாக தாமோதர் தேஷ பத்தி எங்களுக்கு தெரியும். ஷாமா தேஷ்ல இருந்த காலத்துல இருந்தே ஆல்மோஸ்ட் 20+ இயர்ஸ். பிரபு மாதாஜி பசங்க எல்லாருமே புண்டரிக்கு எல்லாருமே ரொம்பவும் பிரமாதமாக அந்த பக்தியில அந்த தாமோதர் தேஷ் அந்த பகுதி மக்களுக்கு எல்லாமே எந்த அளவிற்கு ஒரு கிருஷ்ண உணர்வை எடுத்துட்டு வரணும். ஸோ இந்த ஒரு ஸ்ரீ மண்டலியில எனக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். இதற்கு நன்றி என்னுடைய மனைவி சந்தினி ஸ்வரூப தேவி அவர்களுக்கும் நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த வகுப்பு அவங்க ஆக்சுவலா இன்னைக்கு அவங்க கொடுக்கறதா இருந்தாங்க, ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்கள். ஸோ அந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, இவ்வளவு ஒரு சிறந்த முறையில நீங்க பக்தி பண்ணிட்டு இருக்கிற உங்களோடு இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நம்ம இன்னைக்கு 5வது ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவத்துல 5வது ஸ்கந்தத்துல 4வது அத்தியாயத்துல ஸ்லோகங்கள் 3 to 15 வரை பிரார்த்தனை ஸ்லோகங்கள் இது. அதை நம்ம படிச்சுட்டு அதை பத்தி நம்ம என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். இந்த ஸ்லோகங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு அத்தியாயத்தினுடைய ஒரு அறிமுக பகுதியாக பிரம்மதேவர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரம்மதேவர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு, குண அவதாரங்கள் இல்லையா? அந்த குண அவதார் பகவான் கிருஷ்ணர் பல்வேறு வகையான அவதாரங்கள்ல வரும்போது அந்த குண அவதார் அழிப்பது, காப்பது, படைப்பது நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சோ சிவபெருமானும் பிரம்மதேவரும் அந்த குண அவதாரத்தில் பிரபுபாதர் ஒரு சில பொருளுரையில பிரம்மதேவர் சத்யாவேஷ அவதார் அப்படின்னு அவர் எழுதுறார். காரணம் என்ன அப்படின்னா, அந்த படைப்பிற்காக அந்த பிரம்மதேவன் படைக்க வேண்டும், மக்கள் தொகையை பெருக்க வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த மக்கள் தொகை அவர்களுக்கு அந்த ஆன்மீகம், அந்த தர்மத்தை பற்றி தெரிவிக்கணும் அப்படின்னு அவர் இந்த சிருஷ்டியில ரொம்ப பெரிய ஒரு கடமை, அதிகாரம் அளிக்கப்பட்டவர். அவர் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு நபர், பகவான் கிருஷ்ணரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட சத்ய ஆவேஷ அவதார் அவர் ஆரம்பத்துல என்ன பண்றாரு, நாரதர் சனத்குமாரர்கள் எல்லாரையுமே சிருஷ்டி பண்ணி அவங்கெல்லாம் பண்ணுவாங்க, மக்கள் தொகையை பெருக்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் மறுப்பு தெரிவித்ததன் விளைவாக அதன் பிறகு அவர் ஸ்வயம்புவ மனு அப்படிங்கிறது, அது எப்படி வந்தது அந்த ஸ்வயம்புவ மனு அப்படின்னா, அவருடைய உடலில் 2 பாகங்கள், இடப்பக்கம் வலப்பக்கம், ஒரு ஆண் ஒரு பெண், அந்த இடப்பக்கம் வலப்பக்கத்திலிருந்து தோன்றினார்கள். அதுதான் ஸ்வயம்புவ மனு. அந்த பெண் சாத்தரூபா. அவங்க இருவருக்குமே, அதாவது கணவன் மனைவியாக அந்த சந்ததியை பெருக்குவதற்காக அவர்கள் இருவரால் பகவானால் உருவாக்கப்பட்டவர், பிரம்மதேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். மக்கள் தொகையை பெருக்கும் போது அந்த ஸ்வயம்புவ மனுவிற்கு சாத்தரூபன் 5 குழந்தைங்க அவங்களுக்கு பிறக்கும் போது 2 ஆண்கள் 3 பெண்கள். அதுல குறிப்பிடத்தக்க ஒருவர் பிரியவரதன். அந்த சாத்தரூபா ஸ்வயம்புவிற்கு பிறக்கிற 5 குழந்தைங்கள 2 பசங்கள்ல ஒருத்தர் பிரியவரதன், ஒரு பெண் குழந்தை தேவகுதி. ரொம்பவும் பிரபலமான அந்த தேவகுதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவகுதி பிரார்த்தனைகள் எல்லாமே ரொம்ப பிரபலமான ஒரு பிரார்த்தனைகள் பகவானுக்காக. அந்த பிரியவர்தனுக்கு 10 குழந்தைகள். அந்த 10 குழந்தைகள்ல ஒருவனுடைய பெயர் அக்னிதரன். அந்த அக்னிதரனுக்கு பிறக்கிற குழந்தைகள்ல மூத்த பிள்ளையின் பெயர் நாபி, மன்னர் நாபி. அதுதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அத்தியாயத்திலுடைய யாரை பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கும்போது அந்த மன்னர் நாபி. ஸோ இந்த நாபியுடைய சந்ததியினை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த நாபி என்ன பண்றாரு அப்படின்னா, மகன் வேண்டி அவர் பிரார்த்தனை செய்கிறார். அவருக்கு மகன்கள் கிடையாது. அதனால கடுமையான ஒரு ஆன்மீக பயிற்சி, தவங்கள், அந்த மாதிரி நிறைய ஆஸ்டிரிட்டிஸ், பெனன்சஸ் அவர் எல்லாமே அது பண்ணும்போது அந்த
புரோகிதர்கள் யார்? அந்த புரோகிதர்கள் அந்த யாகத்தை செய்து வைக்கக்கூடிய அந்த புரோகிதர்கள் அவங்க எல்லாருமே பகவானுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது மகன் வேணும் அப்படின்னு இந்த யாகத்தை வளர்க்கும் போது அங்க வந்து சாக்ஷாத் பகவான் சதுர்புஜ ரூபத்தில் 4 கரங்களுடைய பகவான் அங்கு தோற்றம் அளிக்கிறார். அந்த பகவானை பார்த்த சந்தோஷத்தில் இவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையை பற்றி தான் நாம வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ பகவான் வந்து அங்க தோன்றி விடுகிறார். அவங்க வந்து அந்த யாகம் செய்யும் பொழுது மகன் வேணும் அப்படின்னு ஒரு யாகத்தை மகராஜ் நாபி, அரசன் நாபி பண்றார். அவர் சார்பாக அந்த அந்தணர்கள், புரோகிதர்கள், பிராமணர்கள் அங்க எல்லாம் உட்காந்துட்டு அதை பண்ணும்போது அவங்க முன்னாடி பகவான் தோன்றுகிறார். ஸோ நம்ம அதுல இருந்து தான் பார்க்கிறோம். 4வது ஸ்லோகங்களில் இருந்து இந்த வழிபாடு, இந்த பிரார்த்தனைகள் துவங்குகிறது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஸ்லோகத்தை படிக்கிறேன், அதுக்கப்புறமா நீங்க ஒவ்வொருத்தரும் டிரான்ஸ்லேஷன் படிங்க, பொருளுரை படிக்க வேண்டாம், ஏன்னா நிறைய இருக்கு, நம்மளுக்கு வந்து நேரம் பத்தாம போயிடும். ஸோ நான் வந்து ஸ்லோகத்தை படிக்கிறேன், அப்புறமா பூனா மாதாஜி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. யாரெல்லாம் நீங்க படிக்கிறீங்களோ அவங்க எல்லாம் படிக்கலாம். 4, 5வது ஸ்லோகங்கள். ரித்விஜா உச்சுஹு அர்ஹசி முஹுர் அர்ஹாத் மர்ஹானாம் அஷ்மாகம் அனுபாதனம் நமோ நம இதி ஏதவத் சத் உபாசிக்ஷிதம் கோ அர்ஹதி பூமான் பிரக்ருதி குண வியதிகாரமதி ஆனிஷ ஈஸ்வரஸ்ய பரஸ்ய பிரக்ருதி புருஷயோர் அர்வாக்தனாபீர் நாம ரூப கிருதிபி ரூப நிரூபணம் சகல ஜனநிகாய விக்ன நிராசன சிவாதம பிரவர குண கனைக தேச கதானருத்து. மத்தாஜி நீங்க ஷேர் பண்றீங்களா டாக்குமெண்ட், இல்ல என்ன பண்ணணும்? இல்ல பிரபுஜி, நீங்க பண்றீங்கன்னு சொன்னாங்க லலிதா. சரி, உங்களை கோஹோஸ்ட் ஆக்கிட்டேன் பிரபு. பண்ணிட்டீங்களா? ஒரே ஒரு நிமிஷம், நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணிடுறேன். பக்தர்களே படிக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. படிக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, மாதாஜி சொல்லுவா. ஒரு நிமிஷம், நான் ஜஸ்ட் ஷேர் திஸ் டாக்குமெண்ட். எஸ் பிரபுஜி, தெரியும் பிரபுஜி. ஸ்ரீஜா மாதாஜி படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகவானுக்கு தங்கள் பிரார்த்தனைகளை புரோகிதர்கள் கூறினார். ஓ மிகுந்த வணக்கத்திற்குரியவரே, யாம் உமது தொண்டர்கள், நீர் நிறைவுற்றவர் ஆதலினால் உமது அளவற்ற கருணையினால் உமது நித்திய தொண்டர்களான என் சிறிய சேவையினை ஏற்றுக்கொள்வீராக. உமது உன்னத வடிவத்தினை உண்மையில் நாங்கள் அறிந்தோம் இல்லை. ஆயினும் வேத உபதேசங்கள் ஆச்சாரியர்களின் அறிவுரைகளுக்கேற்ப நாங்கள் மீண்டும் மீண்டும் உமக்கு எமது ஆழ்ந்த வணக்கங்களை செலுத்துகிறோம். உலகில் உயிர்கள் மிகுந்த பற்றுடையவர்களாக இல்லை, ஆனால் நீரோ மனித சிந்தனைகளை எல்லாம் கடந்தவராக இருக்கின்றீர். உமது நாம ரூப குணங்கள் எல்லாம் உன்னதமானவை என்பதோடு அனுபவ அறிவிற்கு அப்பாற்பட்டவை ஆகும். உண்மையில் உம்மை உணர யாரே வல்லார்? உலகில் உள்ள எங்களால் பௌதிக நாமங்களையும் வடிவங்களையும் மட்டுமே உணர முடியும். போன்ற உன்னதமானவருக்கு எங்களது ஆழ்ந்த வந்தனைகளையும் வழிபாடுகளையும் அர்ப்பணிப்பதை தவிர வேறு எந்த ஆற்றலும் எங்களிடம் கிடையாது. உமது மங்களகரமான உயர்ந்த குணங்களை பேசுவதனால் மனித குலத்தின் பாவம் எல்லாம் மறைகிறது. இதுவே எங்களுக்கு மிகுந்த புண்ணிய செயலாகும். எங்களால் உமது இயற்கை அப்பாற்பட்ட நிலையின் ஒரு பகுதியான மட்டுமே அறிய முடிகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 6. பரிஜானானுராக விரஜித சபல சம்சப்த சசில சித கிஷலய துளசிகா. மொழிபெயர்ப்பு யாராவது படிங்க. யாரும் படிக்கலனா நான் படிக்குவா? நான் படிக்கட்டும். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மாதாஜி. உஷா மாதாஜி படிங்க. உஷா மாதாஜி படிங்க மாதாஜி. அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, வைஜெயந்தி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா, படிக்கிறேன். பல்வேறு பொருட்களை கொண்டும் வேள்விகளை உமக்கு செய்து. ஓ பரமபுருஷ பகவானே, அதுக்கு மேல ஓ பரமபுருஷ பகவானே. ஓ பரமபுருஷ பகவானே, நீர் எல்லாம் நிறைந்தவர் ஆவீர். உமது பக்தர்கள் தம்மை மறந்த நிலையில் நடுங்கும் குரலுடன் துளசி இலை, நீர், புதிய இலைகளுடன் கூடிய
கூடிய மிலார்கள். புதிதாக வளர்ந்த புற்கள் போன்றவற்றை கொண்டு உம்மை வழிபடுதல் நீர் உறுதியாக மகிழ்வீர். ஹரே கிருஷ்ணா. அடுத்த பதம் படிக்கட்டுமா? ஸ்லோக 7. அதானயாபீன பவத இக்ஞோடு பாரபராய சமுஷிதம் அர்த்தம் இஹோபலபாமஹே. நெக்ஸ்ட் உஷா மாதாஜி படிங்க மாதாஜி. இல்ல, துளசி நாச்சியார். உஷா படிச்சிட்டாங்க. துளசி துளசி நாச்சியார். நாச்சியார் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பல்வேறு பொருட்களை கொண்டும் வேள்விகளை உமக்கு செய்து உமது வழிபாட்டில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். ஆயினும் மேலாண்மை மிக்க உம்மை திருப்திப்படுத்துவதற்கு ஏராளமான ஏற்பாடுகள் தேவையில்லை என்றும் கருதுகிறோம். ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 8. வைஜெயந்தி மாதாஜி நீங்க படிங்க, ரெடியா இருங்கோ. ஆத்மன ஏவாருஷவனம் அஞ்சா வஷ்யாதிரேகேன போபுயமானா சேஷ புருஷார்த்தஸ்வரூஷ்ய கிந்து நாதாஷிகா ஆஷா நானாம் ஏதத் அபிஷம் ராதன மாத்திரம் பவித்தும் அர்ஹதி. ஓகே. வாழ்க்கையின் லட்சியங்களும் பலங்களும் உம்மிடம் நேரடியாகவும் நிறைவாகவும் தங்கு தடையின்றியும் அளவில்லாமலும் அதிகரிக்கின்றன. உண்மையில் நீரே உம்மில் அளவற்ற மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தமாக இருக்கின்றீர். நாங்களோ எப்போதும் இன்பத்தின் பின்னே அலைந்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற வேள்விகளெல்லாம் உமக்கு தேவையற்றதாகும். ஆயினும் மேலாண்மை மிக்க உம்மிடமிருந்து வரங்கள் பெறுவதற்கு இவையே எமக்கு வழிகளாக இருக்கின்றன. இவ்வேள்விகள் அனைத்தும் எங்களின் பயன்களுக்காகவே செய்யப்படுகின்றன. உண்மையில் இவைகள் உமக்கு தேவைப்படுவதில்லை. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் மஞ்சரி மாதாஜி ரெடியா இருங்கோ. தத்யதா பாலீஷானம் ஸ்வயம் ஆத்மனஸ்ரேயே பரம் அவிதுஷாம் பரம பரம புருஷ பிரக்ருஷ கருணாஸ்வ மகிமானம் சாபவர்காயம் உபகல்பிஷ்யான் ஸ்வயம் நாபஷித ஏவதோரவத் இஹோபாலக்ஷிதஹ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு வழங்கிய ஸ்ரீபாதிக்கு ஜெய். ஓ தேவனே, விடுதலை பெறுவதற்கான அறம், பொருள், இன்பம், வீடு பேறு என்பவற்றை முற்றிலும் அறியாதவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். வாழ்க்கையின் லட்சியம் என்னவென்பதை உண்மையில் நாங்கள் அறியவில்லை. வணங்கப்பட வேண்டும் என விரும்பும் மனிதனை போல் நீர் எங்கள் முன் வந்துள்ளீர். நாங்கள் காண வேண்டும் என்பதற்காகவே இங்கே காட்சி தருகின்றீர். எமது நோக்கம் நிறைவேறவும் எமது நன்மை கருதியும் உமது சுய மகிமையான் அபர்வர்க்க எனப்படும் விடுதலையின் பயனை எங்களுக்கு அருளவும் உமது அளவற்ற கருணையினால் இங்கே நீர் எழுந்தருளிருக்கின்றீர்கள். எமது அறியாமையினால் நீர் முறையாக வழிபடவில்லை என்ற போதிலும் கூட நீர் இங்கே எழுந்தருளி இருக்கின்றீர். ஹரே கிருஷ்ணா. ஸ்லோக 10. பூனா மாதாஜி. அதாயம் ஏவ வரோஹி அர்ஹதமயர்ஹி பர்ஹிஷிதி ராஜர்ஷேர்வர தர்ஷபோ பவன்னிச்ச புருஷேக்ஷண விஷய ஆஷித். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஷீலா பிரபுபாத் கி ஜெய். ஓ வணங்கப்படுவோர் அனைவரினும் சிறந்தவரே, வரமளிக்கும் அனைவரினும் நீரே சிறந்தவர். ராஜரிஷி நாபியின் வேள்வி சாலையில் நீர் எழுந்தருளிருப்பது எங்களின் நன்மைக்கே ஆகும். உம்மை காணும் பேற்றினை எமக்கு அருளியதன் மூலம் எங்களுக்கு மிக உயர்ந்த வரத்தினை நீர் அருளியிருக்கின்றீர்கள். நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோக 11. அசங்க நிஷத ஜனானநல விதூதசேஷு மாவானம் பவத் ஸ்வபாவானானம் ஆத்மரானாம் முனீனம் அனவிருத பரிகுணித குணகன பரம மங்களாயன குண கணகதனோ அஷி. யாரும் இல்லையா படிக்கிறதுக்கு? ஹரே கிருஷ்ணா. எஸ் படிங்க. போற்றுதற்குரிய பகவானே, சிந்தனை மிகுந்த மாமுனிவர்களும் மகான்களும் தொடர்ந்து உமது ஆன்மீக குணங்களை போற்றுகின்றனர். இம்முனிவர்கள் தங்களிடமிருந்து ஏராளமான அழுக்குகளை உலகின் மீதான பற்றின்மையை வலுப்படுத்தியதின் மூலமும் ஞானதீயினாலும் சுட்டு சாம்பலாக்கிவிட்டனர். இவ்வாறு அவர்கள் உமது குணங்கள் எய்த பெற்றவர்களாகவும் சுய திருப்தியுடையவர்களாகவும் இருக்கின்றனர். உமது பண்பு நலன்களை ஓதி பெருமகிழ்வு அடைந்தவர்கள் முன்பு கூட பகவான் எழுந்தருள்வது மிக மிக அரிய செயலாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 12. அத கதஞ்சித் ஸ்கவன ஷக் பதன ரும்பன துரவஷ் தானதிஷு விவஷானாம் ந ஸ்மரணாய ஜ்வர மரண தஷாயம் அபி சகல கஷ்மல நிரசனானி தவ குணக்ருத நாமதேயானி வச்சன கோச்சரானி பவந்து. படிங்க. படிக்கிறேன்.
பிரபுஜி. போற்றுதற்குரிய பகவானே, தடுமாற்றம், பசி, தவறி வீழ்தல், வாயினால் சுவாசித்தல் அல்லது மரண வேளையில் ஏற்படும் கடுமையான காய்ச்சலில் வீழ்தல் போன்றவற்றினால் உமது பெயர், தோற்றம், குணம் முதலியவற்றை எம்மால் நினைக்க முடியாது போகலாம். ஆகையினால் பக்தர்கள் மீது அளவற்ற அன்புடைய பகவானே, உம்மை நாங்கள் வழிபடுகிறோம். எங்களது பாவச் செயல்கள் அனைத்தையும் நீக்க வல்ல உமது புனித நாமங்கள், குணங்கள் மற்றும் செயல்களை எப்போதும் நாங்கள் சிந்தித்திருக்க எங்களுக்கு உதவுவீராக. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோக 13. கிஞ்சாயம் ராஜர்ஷிர் அபத்ய காம பிரஜாம் பவத்ருஷிம் ஆஷன ஈஸ்வரம் ஆசீஷாம் ஸ்வர்க பவர்கயோர் அபிபவந்தம் உபதாவதி பிரஜாயாம் அர்த்த பிரத்யயோ தனதம் இவாதன பலிகரணம். போற்றுதற்குரிய பகவானே, இதோ நிற்கும் நாபி மன்னர் உம்மை போன்ற ஒரு மைந்தனை பெறுவதையே தனது வாழ்க்கையை நிறுதி லட்சியமாக கொண்டிருக்கிறார். மேலாண்மை மிக்க இறைவரே, அவரது நிலை சிறிதளவும் தானியம் வேண்டி பெரும் செல்வந்தனை அணுகியது போன்றதாகும். நாபி மன்னனுக்கு நீர் விடுதலை பெறுதல், வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைதல் போன்ற மேன்மை மிக்க நிலை எது அளித்த போதிலும் அவர் விருப்பம் என்னவோ ஒரு மைந்தன் வேண்டும் என்பதே. அதனாலே அவர் உம்மை வணங்கி நிற்கின்றார். ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 14. கோவைஹதே அபராஜிதோ அபராஜிதாய மாயய நவசித பத்வயானவிருத மதீர் விஷய விஷ ராயானுவிருத பிரகிருதிர் அனுபாஷித மகஷரணக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. போற்றுதற்குரிய பகவானே, உயர்ந்த தொண்டர்களின் தாமரை திருவடிகளை ஒருவன் வழிபடவில்லை என்றால் அவன் மாயா சக்தியினால் வெல்லப்படுவான் என்பதோடு அவனது புத்தியும் குழப்பம் அடைந்துவிடும். உண்மையில் நஞ்சினை போன்ற இன்ப அலைக்கடிகளால் யாரோ அடித்து செல்லப்படாதவர் யார் அடித்து செல்லப்படாதவர் உமது மாயா சக்தி வெல்ல முடியாத ஒன்றாகும். இந்த சக்தியின் பாதையினை கண்டவரும் இல்லை, அது எவ்வாறு செயல்படுகின்றது என்று விண்டவரும் இல்லை. லாஸ்ட் ஸ்லோகா. யத் உஹவாவதவ புனர் அதப்பகர்த்தர் இஹஷமா ஷூதஷ்தத்ராத்யாயாம் மந்தானம் நஷ் தத்யத் தேவ ஹேலனம் தேவ தேவர்ஹஷீஷாம் ஏன ஷர்வான் பிரதிவோதம் அவிதுஷாம். ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிட்டேன். படிங்க. ஓ பகவானே, நீர் அதிசயக்கத்தக்க செயல்கள் பலவற்றை செய்கின்றீர். எங்களது ஒரே லட்சியம் இம்மாபெரும் வேள்வியினை செய்வதன் மூலம் ஒரு மைந்தனை பெற வேண்டும் என்பதே ஆகும். ஆகையினால் எமது புத்தி அத்துணை கூர்மையுடையதாக இல்லை. வாழ்க்கை லட்சியத்தில் உறுதியாக இருப்பதில் நாங்கள் இன்றும் அனுபவம் பெறவில்லை. எந்தவித சிறப்புமில்லாத இந்த வேள்விக்கு சில உலக பற்றினை ஒட்டி உம்மை அழைத்ததன் மூலம் நாங்கள் உமது தாமரை திருவடிகளுக்கு மிகப்பெரிய தவறழைத்து விட்டோம். ஆகையினால் தேவதேவனே, உமது அளவற்ற கருணையினால் சமநிலையுடைய மனதினாலும் எங்களது குற்றத்தினை மன்னித்தருள்வீராக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமிநிதி நாமினே ஆச்சாரிய பாதாய நிதாய கிருபவிதாய நேபதிகதாய. ஹரே கிருஷ்ணா. அற்புதமான ஒரு பிரார்த்தனைகள், பல்வேறு வகையான பிரார்த்தனைகள் நம்ம பாகவத்துல பார்த்துருக்கோம். ஸோ இதுல வில் ஜஸ்ட் ரன் த்ரூ ஒரு சின்ன சம்மரி மாதிரி இந்த படிச்ச இந்த 13-14 ஸ்லோகங்களுக்கு என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல பகவானிடம் இந்த புரோகிதர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. அவங்க பிரார்த்தனை ஆரம்பிக்கும் போது அந்த 4வது 5வது ஸ்லோகங்கள்ல குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் பௌதீக கலங்கம் அடைந்தவர்கள். அவங்க பகவானை பார்த்த உடனேவே அவங்கள பத்தியே அவங்க சொல்லிக்கிறாங்க. எங்களால இந்த இந்த பிரார்த்தனையை பண்றதுக்கு நாங்க தகுதியற்றவர்கள். காரணம் என்ன அப்படின்னா, பௌதீக கலங்கங்கள் நிறைய நிறைந்தவர்கள். அப்படி இருந்தாலும் உங்களை நாங்கள் பின்தொடர்பவர்கள். பகவான் பக்தி பண்ணக்கூடியவங்க நாங்க எல்லாருமே. அதனால தயவு செஞ்சு எங்களுடைய இந்த பிரார்த்தனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உங்களை புகழ்ந்து நாங்கள் கூறினாலும் அது எல்லாமே எப்படின்னா ஒரு நிறைவற்ற ஒரு புகழ்ச்சியாகத்தான் இருக்கும். பகவானுக்கு நம்ம குளோரிஃபிகேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பகவானுக்கு நாங்கள் செய்யக்கூடிய எந்த விதமான ஒரு பிரார்த்தனையுமே முழுமை அடையாதது. காரணம் கலங்கம், பௌதிக கலங்கம் எங்ககிட்ட நிறைய இருக்கிறதால, அதனால தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க. அப்படி ஒரு முழுமையடையாத ஒரு பிரார்த்தனை நாங்க செஞ்சாலும்
நிச்சயமாக அது எங்களுடைய பாவத்தை எல்லாம் அது கலைந்து எடுத்து விடும். இதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பெருந்தன்மை. பகவானே, நாங்க தரமற்றவர்கள், எங்களுக்கு தகுதி இல்லைன்னா கூட எங்களுடைய பிரார்த்தனையை நீங்க ஏத்துக்கிறீங்களே, இது உங்களுடைய மகிமையை காண்பிக்கிறது அப்படிங்கிறது அந்த முதல் 2 ஸ்லோகங்களுக்கு நம்மளுடைய ஒரு புரிதல். அதன் பிறகு 6, 7க்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு பிரார்த்தனையின் மூலமாக நீங்கள் மிகவும் எளிதில் சந்தோஷப்படக்கூடியவர்கள், திருப்தி அடையக்கூடியவர்கள். ரொம்ப பெருசாலாம் பெரிய ஒரு விரிவான வழிபாடு அந்த மாதிரி செஞ்சாலாம் எந்த விதமான ஒரு பலனுமே கிடையாது. நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். உண்மையான ஒரு அன்பு அந்த மாதிரி இருந்தாலே பகவான் அதை ஏற்றுக்கொள்கிறார். ரொம்ப ஒரு விரிவான அந்த வழிபாட்டினால் எந்த பயனுமே கிடையாது. காரணம் இங்க நாபி மகாராஜனுக்காக இந்த புரோகிதர்கள் ரொம்பவும் ஒரு விரிவான ஒரு யாகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ரொம்ப அமக்கலமா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது போல அவங்க அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு அவசியமே கிடையாது. ஒரு சாதாரணமா நாங்க பண்ணியிருந்தாலே, அதாவது நாங்க என்ன பக்தர்கள், உண்மையான ஒரு பக்தர்கள் உங்களை அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை செஞ்சிருந்தாலே நீங்க வந்திருப்பீங்க. அப்படிங்கும்போது இந்த ஸ்லோகத்துல நம்ம இது என்னன்னா, இது ஒரு உரைநடை பகுதியாக இருக்கிறது. இது ஸ்லோகங்கள் கிடையாது. இந்த ஸ்லோகங்கள் அப்படிங்கும்போது ஒரு மீட்டரோட இருக்கும் இல்லையா, இந்த ராகம் மீட்டர் சொல்லுவாங்க. அந்த 4 பதங்கள் 5 பதங்கள் வச்சு வருவாங்க இல்லையா. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பேசுற மாதிரி பகவான் கிட்ட அவங்க பேசுறாங்க. அவங்க பாடல்களவோ இல்லைன்னா ஸ்லோகங்கள் மூலமாவோ அவங்க பண்ணவே இல்லை. ஸோ அவங்க தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். யார்? இந்த புரோகிதர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு ப்ரேயரையும் முடிச்சுட்டு அவங்களே மைண்டுக்குள்ள ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த 8வது ஸ்லோகத்துக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி அவங்க மனசுல அவங்களே எழுப்பிக் கொள்கிறார்கள். என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, அப்படின்னா எதற்கு இந்த மாதிரி ஒரு விஸ்தாரமான ஒரு வழிபாட்டு முறையை நீங்க பண்றீங்க அப்படின்னு பகவான் எங்கேயாச்சும் கேட்டுருவாரோ அப்படிங்கிறதுக்காக அவங்க பதில் சொல்ற மாதிரி. இந்த மாதிரி நீங்க நேர்ல நிக்கிறீங்க இல்லையா, உங்களுடைய உருவம், அந்த உருவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4 புருஷ அர்த்தங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இது எல்லாமே உங்களுடைய உருவத்தை பார்த்தாலே போதும், அது எங்களுக்கு சரியா போயிடும். அதாவது பகவான் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாராம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அந்த புரோகிதர்கள்லாம். அப்படின்னா எதுக்கு இவ்வளவு பெரிய கிராண்டா நீங்க பண்றீங்க அப்படின்னு ஒரு கேட்டுருவாரோ. அப்படி கேட்டா அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த பதில சொல்லும்போது, உங்களுடைய உருவம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த தர்ம, அர்த்த, காம, மோட்சம் அது எல்லாத்துக்குமே உங்களுடைய உருவம் தான். அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமாக அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை தருகிறது. இந்த தர்ம அர்த்த அந்த என்னன்னா, ஒரு பௌதீகவாதிகள் எப்படி அந்த ஆன்மீகத்தில் முன்னேறி கடைசியா அவங்களுக்கு அந்த மோட்சம் கிடைக்குது அப்படின்னா, பகவான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களுக்கு ஒரு உணர்தலை தருகிறார் இல்லையா. சோ அந்த மாதிரி இது எல்லாமே அந்த மாதிரி நீங்க நிற்கும் பொழுது எங்களுக்கு அது ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறது. காரணம் அனுஷவனம். ஒவ்வொரு நேரமும் நீங்கள் உங்களுடைய தீர்ப்புகள், உங்களுடைய முடிவுகள், உங்களுடைய செயல்பாடுகள் அது எல்லாமே ஒரு ஆனந்தத்தை தரக்கூடியது. அதுல எந்த தங்கு தடை எதுவுமே இருக்காது. உங்களை வணங்குவதன் மூலமாகவோ உங்களை பார்ப்பதின் மூலமாகவோ இவ்வளோ பெரிய யாகத்தை செய்யறது எங்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லைன்னா கூட எங்களுடைய ஆசைகளை உங்களை பார்க்கறது மூலமா எங்களுடைய ஆசையை நீங்க நிச்சயமாக எங்களுக்கு கொடுத்துருவீங்க. அதனால எங்களுக்கு எந்த விதமான ஒரு இழப்பும் கிடையாது. இதை நாங்க எதுக்காக பண்றோம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நாங்க பண்ணவே இல்லை. நம்ம என்ன சொல்றோம், பகவானுக்கு பக்தி பண்ணணும், அதை பகவானுக்கு சந்தோஷம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்றோம் இல்லையா. ஆனா இங்க இந்த புரோகிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த யாகம் உங்களுக்காக நாங்க பண்ணல. பின்னாடி சொல்ல போறாங்க அவங்க எதுக்காக இந்த யாகத்தை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பிரேயர்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு காரணம், உங்களை நேர்ல பாக்குறதன் மூலமாக எங்களுக்கு இந்த 4 ஸ்டெப்ல இருந்து நாங்க மாறிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு. சோ அடுத்தது அந்த 9வது ஸ்லோகத்துல உங்களை வழிபடுவதன் மூலமாக எங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்பனா நான் எதற்காக இங்கு தோன்றி இருக்கிறேன் அப்படின்னு பகவான் ஒரு கேள்வி கேட்டார்னா அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரேயர் 9வது ஸ்லோகத்துல அவங்க சொல்றாங்க, நீங்கள் எதற்காக இங்கு அவதரித்திருக்கிறீர்கள், அதாவது தோன்றி இருக்கிறீர்கள் அப்படின்னா அது உங்களுடைய காரணமற்ற கருணை. காரணமற்ற கருணை அப்படின்னா உங்களுடைய புகழ், உங்களுடைய மகிமையை தெரிவதன் மூலமாக எங்களுக்கு ஒரு முக்தி கிடைப்பதற்கு, விடுதலை அடைவதற்கு, இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து
விடுதலை அடைவதற்கு, அந்த உணர்வை பெறுவதற்கு, ரியலைசேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த தன்னுணர்வை பெறுவதற்காக. ஸோ அதை பார்க்கறது மூலமா எங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த ஒரு சான்ஸாவது கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு காரணமா இருக்கலாம். இன்னொரு காரணம், நீங்க எதற்காக இங்க தோன்றி இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு ஆர்வம். நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க, எல்லாரும் ஏதோ யாகம் வளர்த்துட்டு இருக்கீங்களே, அந்த யாகத்துல என்ன பண்றீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட நீங்க தோன்றி இருக்கலாம் அப்படின்னு. ஸோ பகவான் இந்த கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கறத வந்து இந்த பிரார்த்தனையில, இந்த ஒரு 9வது ஸ்லோக பிரார்த்தனையில அவங்க அந்த மாதிரி தெரிவிக்கிறாங்க. அதன் பிறகு 10-11க்கு வந்து பகவான் இப்ப கேட்கிறாராம், சரி நீங்க இந்த காரணத்துக்காக நான் வந்துட்டேன், நீங்க சொல்லிட்டீங்க, அப்பனா எங்கிட்ட இருந்து நீங்க ஏதாச்சும் கேளுங்க, நான் உங்க முன்னாடி தோன்றி இருக்கிறேன் இல்லையா, ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னு ஒருவேளை பகவான் இவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த 10-11 ஸ்லோகத்துல வந்து அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, முட்டாள்கள், அதாவது புத்திசாலி அற்றவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை பார்த்து கூட சிறப்பாக ஏதாச்சும் கேட்கணும் அப்படிங்கிறது அவங்க மனதுல தோன்றவே தோன்றாது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களை பார்ப்பதே ரொம்பவும் இட் இஸ் த ரேரஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பெரிய பெரிய பக்தர்களுக்கே கூட ஒரு கிடைக்காத ஒரு விஷயம். பகவான் வந்து அவங்க முன்னாடி நிக்கிறாங்க, அவங்க முன்னாடி போய் பகவான் தரிசனம் கொடுத்ததே கிடையாது. பல்வேறு வகையான மங்களகரமான செயல்களில் எல்லாமே அந்த சாதுக்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட, அவர்களுக்கு வந்து அந்த பௌதீக கலங்கங்கள் எதுவுமே இல்லாம இருந்தாலும் கூட, அந்த அறிவு ஞானம் அப்படிங்கிற அந்த நெருப்பை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த பௌதிக இச்சைகளிலிருந்து விடுபட்டு வந்திருந்தாலும் கூட, அவ்வளவு உன்னதமான நிலைகளை இருக்கிற அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்காது. ஆனா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இதன் மூலமாக ஒரு தாசியனாக, உங்களுக்கு ஒரு சேவகம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்திற்காக உங்களுடைய தோற்றம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். பகவான் வந்து கேட்கிறார், என்ன வந்து உங்களுக்கு நான் தரலாம், என்ன பெனிடிக்ஷன் உங்களுக்கு தரலாம் அப்படிங்கும்போது, இந்த மாதிரி ஒரு பெரிய பக்தி பண்ணக்கூடியவங்க எல்லாம் நாங்க கிடையாது பகவானே, நாங்கெல்லாம் வந்து நிறைய பௌதீக நாட்டம் கொண்டவர்கள் நாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க. பகவான் எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஓகே எல்லாம் நீங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, பரவாயில்ல, இருந்தாலும் என்கிட்ட ஏதாச்சும் ஒரு வரம் கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த 12வது ஸ்லோகத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க எல்லாருக்கும் ஒரு வரம் ஒண்ணு கிடைக்கணும், உங்ககிட்ட இருந்து கிடைக்கணும் அப்படின்னா, உங்களுடைய புனித நாமத்தை நாங்க வந்து எப்போதுமே மனதில் நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். இது யாரு சொல்றா? அந்த பிராமணர்கள், இந்த யாகத்தை வளர்த்த அந்த பிராமணர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய நாமத்தை எப்பொழுதுமே நாங்க மனதில் நினைத்து கொண்டிருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை உண்டு பண்ணி கொடுங்கள். காரணம் என்ன அப்படின்னா, நாங்க தவறி விழும்போதோ, இல்லைன்னா பசியில இருக்கும் போதோ, இல்லைன்னா தூக்கத்தில் இருக்கும் போதோ, இல்லைன்னா ஏதேனும் துன்பத்தில் இருக்கும் போதோ எங்களால உங்களை நினைக்கவே முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பௌதிக கலங்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு, எங்களுடைய மனது நிலையற்ற ஒரு மனது, உங்களை பற்றி எங்களுக்கு நினைக்க கூட தெரியல. சோ அப்படிப்பட்ட எங்களுக்கு தயவு செய்து உங்களை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருப்பது போல, உங்களுடைய நாமத்தை நினைத்து கொண்டிருப்பது போல எங்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிரார்த்தனை வைக்கிறாங்க. 13வது ஸ்லோகத்துல, ஓகே நீங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டீங்க, ஆனால் இது எங்களுடைய ஆசை. யாருடைய ஆசை? அந்த புரோகிதர்களுடைய ஒரு ஆசை. அதுக்கப்புறமா வர ஸ்லோகத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களுடைய ஆசை, ஆனா இந்த யாகத்தை செய்யறாரே இந்த அரசர், இந்த அரசருக்கு வேறு ஒரு ஆசை இருக்கிறது. அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு மகன் தேவைப்படுகிறது. அந்த மகன் தேவைக்காகத்தான் அவர்கள் இந்த யாகத்தை செய்து வருகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபர்தரா என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து ஒரு தேவ வழிபாடு செஞ்சிருக்கலாம், தேவ வழிபாடு செய்து மகன் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவர்களிடம் இந்த அரசர் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் ஏன் உங்களை பிரார்த்தனை பண்றாரு? உங்களை பிரார்த்தனை பண்ணும்போது நீங்க சொல்லலாம், உங்களுக்கு வந்து நான் ஸ்வர்க்கமோ முக்தியோ கொடுப்பேன் அப்படின்னு கூட நீங்க சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து ஸ்வர்க்கமும் வேண்டாம், முக்தியும் வேண்டாம், ஆனால் எனக்கு மகன் மட்டுமே வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரே ஆசையில் தான் இருக்கிறார். அவருக்கு அந்த முக்தி கூட தேவையே கிடையாது. சோ இது ஒரு பெரிய முட்டாள்தனமாக இருக்கிறது அல்லவா? அந்த ஸ்லோகத்துல வந்து அவங்க ஃபர்தரா சொல்றாங்க, ஓமை கொடுக்கும்போது சொல்றாங்க, இது ஒரு பெரிய முட்டாள்தனமாக இருக்கிறது இல்லையா? உங்ககிட்ட வந்து பகவான், சாக்ஷாத் பகவானே அங்க தோன்றி இருக்கும்போது
அவரிடம் என்ன வேணாலும் கேட்கலாம். அதெல்லாம் கேட்காம சாதாரண ஒரு விஷயம், ஒரு மகன் வேணும் அப்படின்னு கேட்கறாரு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய வயலுக்கு நீங்க ஒரு வயலுக்கு போயிட்டு அங்க போயிட்டு அரிசிக்கு கேட்கறதுக்கு பதிலா அந்த அரிசியுடைய உமிய கேட்டா எப்படி இருக்கும்? அது போல மிகப்பெரிய வரத்தை தரக்கூடிய வல்லமை படைத்த பகவான் முன்னாடி இவங்க எப்படி நிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயத்துக்காக. சோ இந்த அரசருக்கு தேவை, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டாங்க. அந்த அந்த யாகத்தை பண்ணி வச்ச புரோகிதர்கள் என்ன வேணும்னு சொல்லியாச்சு. ஆனா இந்த யாகத்தை நாங்க எதுக்காக பண்றோம், இந்த அரசருக்கு என்ன தேவை, உங்களிடமிருந்து என்ன தேவை அப்படின்னா, அவருக்கு ஒரு மகன் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 14வது ஸ்லோகத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி அவர் கேட்கிறாரே, தயவு செஞ்சு நீங்க அவரை தவறா எடுத்துக்கொள்ளாதீர்கள். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மாயா, அந்த மாயாவை எந்த புத்திசாலியால் வெளிக்கொண்டு வர முடியும்? அந்த மாயாவிலிருந்து எந்த புத்திசாலியால் அந்த மாயையை தவிர்க்க முடியும்? நாங்கெல்லாம் ஒரு சாதாரணமான ஆளுங்க. நீங்க மாயாவையே நீங்கள் தோற்கடிப்பவர், அபராஜிதவ். உங்களுடைய வழிகள் எதுவுமே எங்களுக்கு தெரியாது, அதை எங்களால வெல்ல முடியவே முடியாது. சோ அப்படிப்பட்ட மாயையில் இருக்கக்கூடிய நாங்கள், அதாவது இந்த அரசரையும் சேர்த்துக்கிறாங்க. சோ இதுல இருந்து யாருமே விடுபட்டவர்கள் கிடையாது. யாரை தவிர? மிகச்சிறந்த பக்தர்களை தவிர. நாங்கெல்லாம் பக்தர்கள் கிடையாது. நாங்களும் சரி, இந்த யாகத்தை நடத்தக்கூடிய இந்த அரசரும் சரி, அவர்கள் ஒரு மிகச்சிறந்த பக்தர்கள் கிடையாது. நாங்க எல்லாமே பௌதிக இச்சையில் இருப்பவர்கள், பௌதிக ஆசைக்காக பிரார்த்தனை செய்பவர்கள். அதனால இந்த மாயை இது அவருடைய தவறு கிடையாது. அவர் இந்த மாதிரி உங்ககிட்ட மகன் வேணும், நீங்க பக்கத்துல நிற்கும் போது முக்தி வேணும், பக்தி வேணும்னு கேட்காம மகன் வேணும்னு கேட்கிறாரே, இதுக்கெல்லாம் நீங்க அவரை தயவு செஞ்சு தவறா எடுத்துக்காதீங்க. காரணம், உங்களுடைய மாயா மிகவும் ஆற்றல் படைத்தது, அதிலிருந்து மீள்வது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த 14வது ஸ்லோகத்துக்கு சொல்றாங்க. அதன் பிறகு 15வது கடைசி ஸ்லோகம், தயவு செய்து இது போன்ற ஒரு பௌதிக இச்சையை நான் இந்த அரசருக்காக நாங்கள் எல்லாருமே உங்கள் முன்னாடி சமர்ப்பிப்பதற்காக தயவு செய்து எங்களை நீங்கள் மன்னித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை அவர்கள் பிரார்த்தனைக்கிறார்கள். அவங்க இன்னும் they are glorifying the supreme lord. அதாவது நீங்க ரொம்ப துர்லபம் உங்களை பார்க்கறது. மிகச்சிறந்த பக்தர்களான பிரம்மதேவனோ சிவபெருமானோ அவங்கெல்லாம் நித்தியமாக உங்களை பற்றியே தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுடைய பிரார்த்தனையில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு வேற ஒன்றும் பெருசா எந்த விதமான ஆசையுமே கிடையாது. அதனால தயவு செஞ்சு நாங்க செஞ்ச இந்த குற்றத்தை நீங்கள் தயவு கூர்ந்து மன்னிக்க வேண்டும். இது எங்களுடைய முட்டாள்தனம். நாங்கள் ஒரு பௌதீக ஆசையில் இருக்கிறோம். நீங்க இந்த பிரேயர் பண்ணியும், இந்த மாதிரி ஒரு ஆசையோட நாங்க பிரேயர் பண்ணியும் நீங்க இங்க நின்று இருக்கீங்க அப்படின்னா, நீங்க சமயேன அனைவரையும் சமமாக பார்ப்பவர்கள். காரணம் என்ன அப்படின்னா, பக்தனோ அபக்தனோ மனமுருகி நீங்கள் பகவானை பிரார்த்தனை செய்யும் போது, காரணம் யக்னபதி, அந்த யாகம் யாரை நினைச்சு பண்ணாலும் அந்த யாகத்தினுடைய பலன் பொக்தாராம் யக்ன தபஷாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சோ அதனால அந்த யாகத்தை பார்ப்பதற்காக நிக்கிற பகவானிடம் இந்த பிரார்த்தனை இப்படி செய்யப்படுகிறது. சோ இதுதான் இந்த 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 ஒரு 10 ஸ்லோகத்தினுடைய ஒரு சாராம்சம். இதுல கடைசியில 16வது ஸ்லோகத்துல சுகதேவ கோஸ்வாமி எழுதுறாரு. அதுக்கப்புறமா பகவான் அந்த குழந்தை தருவதற்கு நாபிக்கு கேட்ட மாதிரி கொடுக்குறாரு. பிளஸ் அதுல சுகதேவ கோஸ்வாமி எழுதுறாரு, இது ஏன் உரைநடையில் பிரார்த்திக்கப்படுகிறது, இந்த ஸ்லோகங்கள்லாம் உரைநடையில் பிரார்த்திக்கப்படுகிறது, இது சாதாரண ஸ்லோக வடிவிலான ஒரு பிரார்த்தனை கிடையாது அப்படின்னு. சோ இந்த பிரார்த்தனையை வச்சுட்டு நம்ம பாகவத்துல வேற நிறைய பிரார்த்தனைகள் இருக்கு. நம்ம இந்த தாமோதர மந்திரத்துல நம்ம நிறைய பார்த்திருப்போம் இந்த ஸ்லோகங்கள்லாம். அர்ஜுனன் பிரார்த்தனை பண்ணும்போது அர்ஜுனன் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவான்கிட்ட சொல்றாரு, கிருஷ்ணா நீ ஒவ்வொரு பக்தருடைய இதயங்களுக்கும் அபயம் அளிக்கும் திறமை கொண்டவர். அதாவது பகவான் மனம் கலங்கம் இல்லாமல் அந்த அந்த கம்ப்ளீட்லி சரண்டர்டு டிவோட்டிஸ் இல்லையா, அவங்களுக்கு யூ ஆர் கிவிங் அ ப்ரொடெக்ஷன். என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் அப்படின்னா, அந்த பௌதீக துன்பம், அந்த துன்பம் அப்படிங்கறத ஒரு நெருப்புக்கு நிகராக வர்ணித்து அதுல இருந்து அவங்க வெளியேறி முக்திக்கு அவங்க வெளியே வர்றதுக்கான அத்தனை விதமான செயல்களையும் நீ தருகிறாய் அப்படின்னு அர்ஜுனனுடைய பிரார்த்தனை. குந்தி தேவி பிரார்த்தனை, அர்ஜுனன் பிரார்த்தனை ரொம்ப பெருசு, அதுல முக்கியமான கருத்துக்கள் மாத்திரம் நம்ம பாக்குறோம் இங்க. குந்தி தேவியை கூப்பிடும்போது குந்தி தேவி பகவான் கிருஷ்ணரை, நீதான் ஆதி புருஷன், முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர், அதனுடைய பாதிப்பு எதுவுமே இல்லாதவர், மாயா சக்தியின் திரையினை கிழித்தெறியக்கூடிய வல்லமை படைத்தவர், எந்த விதமான ஒரு குறையும் உன்னிடம் கிடையாது. பிருந்தாவனத்துல இடையர்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பம்
இன்பம், அவர்களுடைய புலன்களுக்கு உற்சாகம் அளிப்பவர் நீ. பகவானை வந்து நம்ம ரிஷிகேஷான்னு சொல்றோம். குந்தி தேவி பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பசுக்களுக்கும் அந்த விருந்தாவன இடையர்களுடைய இந்திரியங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வல்லமை படைத்தவன். சோ அந்த அளவுக்கு பகவானோடு ஒரு சங்கமத்தோடு இருப்பவர்களுக்கு எப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை அவங்க செய்யறாங்க. பெரும் தளபதிகள் கொண்ட அந்த குருக்ஷேத்திர யுத்த களத்தில் இருந்து எங்களை நீங்கள் காப்பாற்றினீர்கள். அதே போல அஸ்வத்தாமனிடமிருந்தும் எங்களை நீங்கள் காப்பாற்றினீர்கள். அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப இது போன்ற ஒரு விபத்துகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு அம்சம், அதாவது சம்பவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தாலே ஒழிய உங்களை எங்களால் காண முடியாது. உங்களை வந்து பகவானே உன்னை எங்களால தரிசிக்க முடியாது. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு துன்பம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா தான் நீ எங்க பக்கத்திலேயே இருப்ப, உங்களை தரிசிச்சு கொண்டே இருக்க முடியும். இதன் மூலமாக அந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழற்சியிலிருந்து நாங்க நிச்சயமாக வெளியே வந்து விடுவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரார்த்தனை. பீஷ்மதேவர் தன்னுடைய பிரார்த்தனையில் என்ன சொல்றாரு? பகவான் எப்பொழுதுமே சுய திருப்தி உடையவர், பரம சந்தோஷம் உடையவர். அந்த ஆத்மாராமன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பரம திருப்தி உடையவர். ஜட உலகத்தை எல்லாமே அவர் காப்பாற்றுகிறார். ஆனால் அவர் இந்த பக்தர்கள் அனைவருக்குமே தலைவராக இருந்தாலும் கூட, அவருடைய பக்தர்கள் அனைவருக்குமே அவர் தலைவராக இருந்தாலும் கூட, இந்த ஜட உலகில் அவர் எதற்காக அவதரிக்கிறார் என்றால் இந்த தெய்வீக இன்பத்தை. எந்த தெய்வீக இன்பத்தை? அவர் இந்த ஜட உலகத்துல ஒரு அவதாரம் எடுத்து பக்தர்களோடு பக்தராக இருக்கும்போது, பக்தரோடு பக்தராக அவரும் தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளும் போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம், அதன் மூலமாக பகவானுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம், இதை அனுபவிப்பதற்காகத்தான் நீ வந்து தோற்றமளிக்கிறாய் அப்படிங்கறது மாதிரி அவர் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் சொல்றாரு, உங்களுடைய சொந்த வாக்குறுதி, பகவான்கிட்ட அவர் சொல்லும்போது பீஷ்ம பிதாமகர் சொல்றாரு, உங்களுடைய சொந்த வாக்குறுதியை கூட மீறி என்னுடைய ஆசையை நிறைவேற்றும் வகையில். அந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல அவர் ஒரு சபதம் எடுக்கிறார் இல்லையா, நான் வந்து இந்த போரில் எந்த ஆயுதத்தையும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு. அதே பீஷ்ம பிதாமகர் நான் நிச்சயமாக பகவான் கிருஷ்ணரோடு சண்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சபதம் எடுக்கிறாங்க இல்லையா, அதைத்தான் இந்த பிரார்த்தனையில் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய சொந்த வாக்குறுதியையும் மீறி என்னுடைய ஆசையை நிறைவேற்றும் வகையில் யுத்த களத்தில் நீங்கள் என்னோடு போர் புரிந்தது அப்படின்னு அதை ரொம்ப குளோரிஃபை பண்றாங்க. அதே மாதிரி தேவகுதி, கபில தேவரனுடைய தாய், அந்த தாய் பேசும்பொழுது என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாமே வந்து இந்த நியமங்களை கடைபிடிக்காதவர்கள், அந்த நியமங்களை பிடிக்காதவர்களுக்கு நீங்கள் தோன்றி அவர்களுடைய பாவ செயல்கள், அவர்களுடைய குறைகளை எல்லாம் அகற்றி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இந்த உடல் எடுத்த அவர்களுக்கு வளம் பெற செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தோன்றி இருக்கிறீர்கள் அப்படின்னு தேவகுதியினுடைய ஒரு பிரார்த்தனை. அதே மாதிரி விருத்ராசுரனுடைய பிரார்த்தனையில பார்க்கும்போது அவர் எப்பொழுதுமே நான் வந்து உங்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய, உங்களுடைய திருவடிகளுக்கு சேவகம் செய்யக்கூடிய சேவகர்களுக்கு நான் சேவகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய பிரார்த்தனை. எனக்கு வந்து எந்த விதமான லோகமும் வேண்டாம், எனக்கு வந்து எந்த விதமான செல்வம் தேவை கிடையாது, எனக்கு துருவலோகம் வேண்டாம், பிரம்மலோகம் வேண்டாம், நான் பெரிய அதிபதியாக இருக்கணும்னு ஆசைப்படவே இல்லை, எந்த லோகத்துக்கும் நான் அதிபதியாக இருக்கணும்னு ஆசைப்படவே இல்லை. உங்களுடைய தாமரை பாதங்களை நான் மறந்துட்டா ஒருவேளை எனக்கு முக்தி கொடுப்பேன் அப்படின்னு யாராச்சும் சொன்னா கூட அந்த முக்தி எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறது அவருடைய பிரார்த்தனை. சோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது எல்லாவுடைய பிரார்த்தனையும் எப்படிப்பட்ட பிரார்த்தனையாக இருக்கிறது என்றால், அந்த பகவானை புகழக்கூடிய ஒரு பிரார்த்தனை, அவர் செய்யக்கூடிய நம்மால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அவருடைய செயல்களினுடைய பெருமைகளை கூறக்கூடிய பிரார்த்தனைகள், அப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் தான். ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த அரசர், நாபியுடைய அரசர், அவருடைய புரோகிதர்கள் மகன் வேண்டி ஒரு பிரார்த்தனையை அவர்கள் செய்கிறார்கள். அதன் மூலமாக ரிஷபதேவர் அப்படிங்கிற அதன் பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள், ரிஷபதேவ் பகவான் அவதரிக்கிறார். இந்த ஜெயின் கம்யூனிட்டி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜெயின் கம்யூனிட்டி, ஜெயினிசத்திற்கு வந்து ரிஷபதேவர் தான் ஒரு ஸ்தாபன ஆச்சாரியார் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் மூலமாகத்தான் அந்த ஜெயின மதம் அப்படிங்கிறது வளர்கிறது. அதே மாதிரி கோபிகளுடைய பிரார்த்தனை காத்தியாயனி விரதம் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அதுல வந்து நரோத்தம தாஸ் தாக்கூரா வந்து அவர் எழுதும்போது அந்த ஒரு பர்டிகுலர் பிரார்த்தனைக்கு எழுதும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவ வழிபாடு கடுமையாக கண்டிக்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு உண்மையான ஆன்மீக வளர்ச்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும்.
அதே நேரத்துல கோபிகளை வந்து நம்ம எந்த நேரத்திலையும் அவங்கள சமமா பார்க்கவே முடியாது. காரணம், அவர்கள் பகவான் கிருஷ்ணர் மீது வைத்துள்ள அன்பு என்பது அவ்வளவு பெரிய அன்பு. அதற்காக அவர்கள் துர்கா தேவியிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். எங்களுக்கு வந்து நந்த மகாராஜாவினுடைய மகன் அவர் வந்து எங்களுக்கு கணவனாக வர வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மாதமாக அந்த காத்தியாயனி விரதம் 1 மாசமாக இருந்துட்டு அவங்க பிரார்த்தனை செய்யறாங்க. நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம், அந்த லீலைகள்லாம் படிச்சிருப்போம். அந்த 1 மாத பிரார்த்தனையில் அவங்க கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பகவான் எங்களுக்கு கணவராக வர வேண்டும், அந்த நந்தகுமாரன் கணவராக வர வேண்டும். அப்படின்னா ஒரு கணவராக ஒரு பெண்ணுக்கு ஒருவர் வரார் அப்படின்னா, அந்த கணவரை மையமாக வைத்து அவங்களுடைய வாழ்க்கையில, அவங்களுடைய செயல்கள்ல, அவங்களுடைய சேவகத்துல எல்லாமே அந்த பகவானுக்காக, தன்னுடைய கணவருக்காக இருக்கும். அப்கோர்ஸ் இந்த மாடர்ன் டேஸ்ல அதெல்லாம் நம்மளால பேச முடியாது. மாடர்ன் டேஸ் பொண்ணுங்களுக்கு வந்து கணவர்கள் தான் சேவகம் செய்யக்கூடிய ஒரு அவல நிலை. ஆனா இங்க வந்து இந்த பிரார்த்தனையில பகவானையே எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். வாசுதேவ பரா வேதா, வாசுதேவ பரா மகா, வாசுதேவ பரா யோகா, வாசுதேவ பரா கிரியகா, வாசுதேவ பரம் ஞானம், வாசுதேவ பரம் தபகா, வாசுதேவ பரோ தர்மா, வாசுதேவ பரோகதி. சோ இந்த பிரார்த்தனையில பாத்தீங்க அப்படின்னா, அந்த வாசுதேவன், அந்த பகவான், அந்த வசுவினுடைய மகன், வசுதேவருடைய மகன் வாசுதேவன், அவருக்கு வந்து எப்பொழுதுமே அவர்களுடைய நினைவில், அவர்களுடைய செயலில், எல்லாத்திலுமே. காரணம் என்ன அப்படின்னா, வேதங்களில் என்ன கூறுகிறது, வேதத்தினுடைய ஒரு இலக்கு என்ன அப்படின்னா, அந்த பரம்பொருளை அறிய வேண்டும் என்பதுதான். ஒருவருடைய உறவு அருந்த ஒரு உறவு, இந்த ஜீவராசிகள், இந்த ஜீவாத்மாக்கள் அந்த பரமாத்மாவோடு உள்ள உறவு அறுக்கப்பட்ட நிலையில் இருப்பதினால், அந்த அருந்த உறவை மீண்டும் புதுப்பிப்பதற்காக அந்த வேதங்களினுடைய முக்கியமான ஒரு சாராம்சம் அப்படின்னா, பகவத்கீதையில சொல்லியிருக்கார் இல்லையா பகவான், வேதங்கள் என்றாலே என்னை தெரிந்து கொள்வது, ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம். சாஸ்திரம் என்றால் என்ன? பகவான், பரம்பொருள். சோ அந்த பகவானை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சாஸ்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சோ இதுதான் ஒரு பிரார்த்தனை அப்படின்னா. சோ பிரார்த்தனை அப்படின்னா, நம்ம பிரார்த்தனை அதை வந்து பிரபுபாதர் எழுதும்போது அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, இந்த ஜீவராசிகள், இந்த பௌதீக உலகில் ஜனித்துள்ள இந்த ஜீவராசிகளுடைய ஒரு முக்கியமான இலக்கு என்ன அப்படின்னா, இந்த பௌதீக உலகை விட்டு மீண்டும் நம்முடைய நித்திய லோகத்தை சென்று அடைவது, பகவானுடைய நித்திய லோகத்தை சென்று அடைவது. இதற்காக நாம் பிரார்த்தனைகள் செய்கிறோம். அந்த பிரார்த்தனைகள் அப்படிங்கும்போது அந்த நவவித பக்தியில நம்ம பார்க்கிறோம் இல்லையா, சவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம். அந்த வந்தனம் அப்படிங்கிறது தான் இட்ஸ் அ பிரேயர். அந்த பிரேயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பகவானுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு சேவகம். சிம்பிளி சாண்டிங் ஹரே கிருஷ்ணா, பகவான் இஸ் வெரி மச் பிளீஸ்ட். பகவானுக்கு வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிரார்த்தனை நாம் பகவானை சந்தோஷப்படுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை. பிரபுபாதர் அந்த மார்னிங் வாக்ல போகும்பொழுது எல்லாமே புது டிவோட்டிஸ் அவரோட வராங்க. தே ஆர் நாட் எல்லா பிலாசபியும் தெரிஞ்சவங்க எல்லாம் கிடையாது, அவரோட வராங்க. காலையில் நடந்து வரும்போது அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க எல்லாருக்குமே சொல்லணும், டூ சம்திங் பிராக்டிக்கல். நீங்க வந்து நடைமுறையில் இயல்பாக ஏதாச்சும் செய்யுங்க அப்படின்னா பிரேயர். யூ சிம்பிளி சாண்ட் த ஹோலி நேம் ஆஃப் த லார்ட். பகவானுடைய பெயரை நீங்க சொல்லுங்க. அதனால உங்களுக்கு வந்து எந்த விதமான நஷ்டமும் கிடையாது, உங்களுக்கு எந்த விதமான இழப்பு கிடையாது. நீங்க வந்து பணத்தை செலவு பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த ஹரே கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதனுடைய ஒரு பெருமை என்ன அப்படின்னா, அந்த பிரார்த்தனை என்ன அப்படின்னா, பகவான், நீங்கள் பகவானுக்கு சேவகம் செய்கிறீர்கள். இந்த ஜீவராசியாக பிறந்த நாம் பகவானுக்கு சேவகம் செய்ய வேண்டும், நித்திய தொண்டனாக இருக்க வேண்டும் சொல்றார் இல்லையா சைத்தன்ய மகாபிரபு. அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது இது அந்த சேவகத்தில் வருகிறது. இப்ப ஸ்துதி அப்படிங்கிறது வேற, பிரார்த்தனை அப்படிங்கிறது வேற. ஸ்துதி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் அ டிவோட்டி, ஹீ நோஸ் எவ்ரிதிங். பீஷ்ம ஸ்துதி நம்ம பண்றோம்ல, அப்பனா பகவானை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து பகவான் கிட்ட போய் ஏதாச்சும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புக்கே சான்ஸே கிடையாது. அவங்க வந்து முழுக்க முழுக்க பகவானை புகழ்ந்து கொண்டேதான் இருப்பார்கள். அந்த ஸ்துதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா பகவானை பத்தி குளோரிஃபை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆனா பிரேயர் அப்படிங்கிறது என்னன்னா, we are demanding something. நம்ம வந்து பகவான் கிட்ட ஏதாச்சும் நம்மளுக்கு தேவைப்படுகிறது, பகவான் நமக்கு ஏதாச்சும் உதவி செய்ய மாட்டாரா அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த பிரேயருக்கும் ஸ்துதிக்கும் உள்ளது. சோ இப்ப இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரார்த்தனையில் பகவானிடமிருந்து ஏதேனும் ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு மகன் தேவை, நாபிக்கு மகன் தேவை அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இன்னும் ஃபர்தர் பாயிண்ட்ஸ் இப்ப இந்த ஃபுல்லா இந்த ஒரு 10 ஸ்லோகத்துக்கு நம்ம பார்க்கும்போது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? முதல் ஸ்லோகத்திலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பகவானுடைய ஒரு உருவம், பகவான் உருவத்தை நம்மளால எப்படி காண முடியும்? இப்ப நம்மளால பார்க்க முடியுமா? ஒரு பௌதீக கண்ணோட்டத்தோடு பார்க்கும்பொழுது
பகவானுடைய உடல் எப்படி இருக்கும், அவருடைய உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அதனாலதான் பொருளுரையில எழுதுறார் ஸ்ரீல பிரபுபாதர், நாராயண பரோ அவ்யக்தாத். நாராயணா, அதாவது சங்கராச்சாரியார் சொல்றாரு அப்படின்னு அவர் எழுதுறார். இது வந்து ஒரு பௌதீக கண்ணோட்டத்தோடு காணக்கூடிய விஷயத்திற்கு அப்பாற்பட்டது. இப்ப பௌதிக கண்ணோட்டம் அப்படின்னா நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம், தெருக்களில் பார்க்கிறோம், நம்ம உறவினர்களில் பார்க்கிறோம், அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு. யாராச்சும் உங்களுக்கு அவங்க பேரை போன்ல சொன்னாலோ இல்ல அவங்க இருக்காங்க அப்படின்னால உடனே நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல அவங்களை கடைசியா நம்ம எப்ப பார்த்தோம், என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவரா அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட்ல வரும் இல்லையா. ஆனா இங்க வந்து அதுதான் சொல்றாரு சங்கராச்சாரியர், அதெல்லாம் வந்து உன்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வேதங்களில் என்ன கூறப்பட்டிருக்கிறதோ, வேதத்துல வந்து பகவானை பற்றி என்ன சொல்லி இருக்கோ அதன் மூலமா தான் நம்மளுக்கு வந்து பகவானை பற்றி புரிந்து கொள்ள முடியும். வேறு எந்த விதமாகவும் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது இல்லையா. ஒரு ஆச்சாரியர்கள் அதை உணர்ந்த ஒரு ஆச்சாரியர்கள் சொல்வதை வைத்துத்தான் பகவானினுடைய உருவத்தை பற்றி நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். வேணும் கவந்தம் அரவிந்தலாய தாக்ஷம் வர்ஹாவதாம்ஷா அஷிதம் பூத சுந்தராங்கம் கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. இது வந்து பிரம்ம சமிதால பகவானினுடைய உருவத்தை பற்றி, பகவானை பற்றி வர்ணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். வேணும் கவந்தம் அரவிந்தலாய தாக்ஷம், கையில் புல்லாங்குழலை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார். முரளிதரா, சாமசுந்தரா, கிருஷ்ணா, அவங்க எல்லாருக்கும் என்ன ஒரு ஃபார்ம் அப்படின்னா, அந்த மாதிரி வந்து அந்த பாடலை பாடியவர்கள், அந்த பாடலை எழுதியவர்கள்லாம் கற்பனை பண்ணவே கிடையாது. அங்க சொல்லும்பொழுது ஷாம சுந்தர கவந்தம் அரவிந்த தலாய தாக்ஷம் அந்த மாதிரிலாம் அவங்க எழுதவில்லை. வேணும் கவந்தம், கையில் புல்லாங்குழலை வைத்துக் கொண்டிருப்பவர் யாரு? பகவான். காரணம், அது சாஸ்திரத்தில் அவருடைய உருவத்தை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. வர்ஹாவதாம்ஷ அஷிதாம் புத சுந்தராங்கம். எப்போதுமே பிஸி தான் அவரு. என்ன பிஸி? அவருக்கு வேற எந்த வேலையுமே கிடையாது. காலையில ஆபீஸ்க்கு போகணும், லஞ்ச் பேக் பண்ண, அதெல்லாம் ஒரு வேலையும் கிடையாது அவருக்கு. அவர் வந்து ஃப்ளூட்டை எடுத்துட்டு அந்த ஃப்ளூட்டை வாசிச்சு எல்லாருக்கும் ஒரு ஆனந்தத்தை தரக்கூடியவர். அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறது? கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம், அதாவது வர்ஹாவதாம்சம் அஷிதாம் புத சுந்தராங்கம். அவருடைய பார்வை பார்ப்பதற்கு அவ்வளவு ஒரு அந்த தாமரை இதழ்கள் போல அவருடைய கண்கள் அவ்வளவு அழகாக இருக்கிறது. அவருடைய தலையில வந்து அந்த மயில் தோகை, அந்த மயில் தோகையினுடைய இறக்கையை வைத்து அவருக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. கையில வந்து புல்லாங்குழல், அவருடைய அழகு, தலையில வந்து அந்த மாதிரி அவ்வளவு பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு அழகு. அப்படின்னா அவருடைய அழகு எப்படிப்பட்ட அழகுன்னா, கந்தர்ப்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம். கந்தர்ப்ப கோட்டி, 1000 மன்மதர்கள். மன்மதன் அப்படின்னா இந்த பௌதீக உலகத்திலேயே ரொம்பவும் அழகு. மிஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிறாங்களே, மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ், மிஸ்டர் யூனிவர்ஸ், அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க தான் பெஸ்ட் அழகு அப்படிங்கிற போட்டியில ஜெயிக்கிறவங்க அவங்க. அந்த மன்மதன் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, இந்த பௌதீக உலகத்தில் அழகாக அந்த மாதிரி 1000 அழகு கொண்ட அந்த மன்மதனின் அழகையே தோற்கடிக்கக்கூடிய அழகு, கந்தர்ப்ப கோட்டி கமனீய. சோ இதெல்லாம் தான் அந்த சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல பகவான் கிருஷ்ணர் வரும்போது அதே ரூபம். காரணம் எல்லாமே கிருஷ்ணர் இஸ் த மெயின் இல்லையா. எல்லா விதமான அவதாரங்கள் எடுக்கும் போதும் அந்த கிருஷ்ணர்கிட்ட தான் தோன்றுகிறது. ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும்பொழுது அந்த லீலைகளுக்கு ஏற்றார் போல அவருடைய உருவம். சோ அதனால பிரபு நீங்க இப்படி சொன்னீங்களே, பட் ராமச்சந்திர பகவான் கையில ஃப்ளூட்லாம் இல்லையே. நோ, நம்ம இங்க பேசுறது யாரு அப்படின்னா உண்மையான ரூபம், அந்த ஆதி ரூபம், ஆதி புருஷன். அது யாரு அப்படின்னா அவர்தான் பகவான். அந்த பகவானுடைய உருவத்தை பற்றி தான் சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கிறது. சோ அந்த ரூபம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சாஸ்திரங்கள் மூலமாக இதை எல்லாமே வரைந்திருக்கிறார்கள். இந்த படம் எல்லாம் வரைஞ்சிருக்காங்களே, ஸ்ரீல பிரபுபாதர் வந்து இதையெல்லாம் அவங்க கிட்ட, அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் கற்பனை பண்ணி யாருமே வரையவே இல்லை. அந்த பிரபுபாதர் சொன்னதை கேட்டு அவங்க வந்து நம்ம பாக்குறோமே, இன்னைக்கு இஸ்கான்ல பாக்குற பல்வேறு வகையான போட்டோஸ், பகவான் கிருஷ்ணருடைய முகம் எல்லாமே அந்த வர்ணனை மூலமாக கேட்டு அந்த ஆர்டிஸ்ட் வந்து வரைஞ்ச படம் தான். அவங்களுடைய கற்பனையே கிடையாது. சாஸ்திரங்களில் என்ன கூறப்பட்டிருந்ததோ அதை அப்படியே பிரபுபாதர் சொல்லி அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க. சோ அதுதான் ரூப கோஸ்வாமியும் சொல்றாரு, அதக ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நா பவே கிரஹ்யம் இந்திரியை. இதை நம்மளால வந்து நிச்சயமாக நம்ம வந்து மனதினால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அது போல பகவானினுடைய பல்வேறு பெயர்கள், அதோக்ஷஜா, அப்ராகிருதகா, இதெல்லாமே வந்து பியாண்ட் அவர் மெட்டீரியல் சென்சஸ். இப்படி இருப்பாரா, அப்படி இருப்பாரா, அதெல்லாம் கற்பனை பண்ணவே முடியாது. எல்லாமே அந்த சாஸ்திரங்களில். இப்படிப்பட்ட ஒரு உருவத்தை ஏற்க மறுக்கிறார்கள். யாரு? இம்பர்சனலிஸ்ட், அருவவாதிகள் ஏற்க மறுக்கிறார்கள். இல்ல பகவானுக்கு உருவம் கிடையாது அப்படின்னு.
அதற்கு பிரபுபாதர் விளக்கம் கொடுக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விமானம் பறந்து கொண்டிருக்கிறது வானில். அந்த விமானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த விமானம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. என்ன நினைக்கிறோம்? விமானம் அந்த வானோடு வானாக கலந்து விட்டது, இட் இஸ் மெர்ஜ்டு வித் த ஸ்கை அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கும். இந்த அருவவாதிகள் இம்பர்சனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவானுக்கு உருவம் கிடையாது, நம்ம எல்லாருமே அந்த உருவத்தோடு, உருவமற்ற அந்த பகவானோடு ஐக்கியமாகி விடுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதனால இந்த மாதிரி நம்ம நினைக்கிறது, அருவவாதிகள் நினைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இது அவர்களுடைய அறியாமை. பகலில் நம்ம நட்சத்திரத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சோ இந்த அறியாமை அப்படிங்கிறது தான் இந்த அருவவாதிகளுக்கு இருக்கின்றது. ஈஷோபனிஷத்துல பக்தர்கள் எல்லாருமே கேட்கிறாங்க, ஹிரண்மயேன பாத்திரேன சத்யஷ அபிஹிதம் முகம். உங்க முகத்தை எங்களால பார்க்க முடியல பகவானே. காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவிற்கு அந்த ஒளி, தட் லைட்டிங் எஃபுல்ஜுவன்ஸ், டாஸ்லிங் எஃபுல்ஜுவன்ஸ் எங்களால பார்க்க முடியல, உங்க முகத்தை எங்களால பார்க்க முடியல. அதனால தயவு செஞ்சு அந்த திரையை விளக்குங்கள். நாங்கெல்லாம் உங்களுடைய உண்மையான தூய்மையான பக்தர்கள், உங்களுடைய முகத்தை பார்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதனால தயவு செஞ்சு அந்த ஒளி வெள்ளத்திலிருந்து உங்களுடைய முகத்திரையினை எங்களுக்கு காண்பியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ பகவானை நம்ம காண வேண்டும் என்றால் ஒரு தூய்மையான பக்தர்களினால் தான் காண முடியும். நம்ம ஒரு பௌதீக கண்ணோட்டத்தோடு பகவானை பற்றிய உருவத்தை பற்றி கற்பனை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு பிரார்த்தனை மூலமாக. அதே போல அந்த ரிஷிகேஷன், அந்த பகவானை நாம் அடைய வேண்டும் அல்லது அவரை நாம் மகிழ்விக்க வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஒவ்வொருத்தருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பௌதீக வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தற்காலிக சந்தோஷத்திற்காக நிறைய யாகங்கள் சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கிறது, வேதங்களில் கூறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யாகங்கள் எல்லாமே செய்யறாங்க. ஆனால் இந்த வைஷ்ணவ தந்திரா அப்படிங்கிற விதத்துல ஒரு ஒரு வாட் டு யூ சே தட், ஒரு ஏத்திஸ்ட் வைஷ்ணவ தந்திரால ஒரு ஏத்திஸ்டுக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, பிரம்மதேவர், சிவபெருமான் இவங்க எல்லாருமே இணையானவர்கள். பிரம்ம ருத்ராதி தைவதி. தைவதி மீன்ஸ் அந்த பகவானுக்கு இணையாக பார்ப்பது. நம்ம சாண்டிங் அபராதத்துல நம்ம நாம அபராதம் பார்க்கும்போது கூட இவர்கள் எல்லாமே பகவானுக்கு இணையாக நம்ம பார்க்கிறோம்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பார்க்கும்போது அப்படி இணையாக பார்ப்பவர்கள். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பௌதிக சுகத்திற்காக அந்த யாகம் செய்பவர்கள். சோ இவங்களை எல்லாமே பாஷந்தி பவே துருவம். பாஷந்தி மீன்ஸ் தேர் காட்ஸ் ஜஸ்ட் நாத்திகவாதிகள். சோ பகவான் அப்படின்னா அது ஒன்லி கிருஷ்ணா இஸ் த பகவான். நீங்க யார்கிட்டயாச்சும் போய் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா தட் ஷுட் பி ஒன்லி ஃபார் த பகவான், தட் இஸ் ஃபார் கிருஷ்ணா. இல்லையா நீங்க எல்லாமே நாத்திகவாதிகள் அப்படிங்கிற மாதிரி தான் பிரபுபாதர் எழுதுறாரு. இந்த ஒரு பர்டிகுலர் பொருளுரை அவர் கொடுக்கும்போது பகவான் அப்படிங்கும்போது நீங்க பகவானுக்கும் ஒரு தேவர்களுக்கும் உபதேவர்களுக்கும் சரி இணையாக நம்ம பார்க்கவே கூடாது. இதை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் தான் பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிற எனக்கு ஒரு அறிவு வரணும், எனக்கு ஒரு கருணை கிடைக்கணும், எனக்கு ஒரு கிருபா கிடைக்கணும். அப்படிங்கும்போது சைத்தன்ய சந்திராமிருதா, நாட் சைத்தன்ய சரிதாமிருதா, சைத்தன்ய சந்திராமிருதா 5வது ஸ்லோகம் பிரபோதானந்த சரஸ்வதி அவர்கள் அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, விஸ்வம் பூர்ண சுகாயத்தே விதி மகேந்திராதிஷ்ச கிதாயத்தே யத் காருண்ய கடாட்ச வைபவாவதம் தம் கௌரம் ஏவஸ்துமக. காருண்ய கடாட்ச வைபவாவதம், சைத்தன்ய மகாபிரபுவுடைய சின்ன கருணை, அவருடைய பெரிய கருணை உங்களுக்கு கிடைச்சதுன்னா டைரக்டா கிருஷ்ண பிரேமை உங்களுக்கு. இந்த பகவானை புரிந்து கொள்வதற்காக, ஓஹோ இவன் ஏதோ பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம இவனுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்னதா அவர் ஆசைப்பட்டு கொடுத்தா தான் உங்களால இந்த எல்லாத்தையுமே புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த பகவானை எப்படி மகிழ்விக்க வேண்டும், அதற்காக நான் என்னென்ன செயல்களில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு புத்திசாலித்தனத்தை எப்படி கிடைக்கும் அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையோடு தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் எழுதுறாரு. பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி பகவானை நீங்கள் மகிழ்விக்க வேண்டும் என்றால் சிம்பிளா சொல்றாரு, இந்த கிருஷ்ண பக்தி, இந்த கிருஷ்ண உணர்வை எவன் ஒருவன் பரப்புகிறானோ அவன் பகவானை மகிழ்விக்கிறான். பகவானுக்கு நம்ம சந்தோஷம் தர வேண்டும். நம்மளுடைய செயல்கள், பகவான் ரிஷிகேஷன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், அவருடைய இந்திரியங்கள் உங்களுடைய சேவகத்தினால் சந்தோஷப்படும் போது நீங்களும் சந்தோஷம் அடைகிறீர்கள். அதனால பகவானுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய செயல்களில் நாம் இறங்க வேண்டும்.
நாரதமுனி சொல்றார் இல்லையா வியாசதேவருக்கு, யதா தர்மாதயஷ்ச அர்த்த முனிவர்ய அனுகிருதிதக நா ததா வாசுதேவஸ்ய மகிமாஹி அனுவர்ணிதக. பாகவதம் எல்லாமே எழுதத்துக்கு முன்னாடி பல்வேறு வகையான சாதனைகளை படைத்த வியாசதேவர் அவரை பார்த்து சொல்றார் நாரதமுனி, நீ ரொம்ப பெரிய ஒரு மகா முனிவர்ய, இருந்தாலும் நீ என்ன பண்ற, தர்ம அர்த்த காம மோக்ஷம் அந்த 4 கொள்கைகளை பற்றித்தான் எழுதினையே தவிர பகவானினுடைய புகழை எங்கேயுமே நீ எழுதவே இல்லையே. அந்த பகவானுக்குன்னு அவருடைய மகிமைகளை எல்லாம் எழுதினா அந்த ரிஷிகேஷன் சந்தோஷப்பட்டிருப்பாரு, உனக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கும். ஸோ தட் இஸ் தி ஆக்சுவல் சாட்டிஸ்பாக்சன் டு த சுப்ரீம் லார்ட். பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய சேவகங்கள் எப்படி அவருக்கு சந்தோஷப்படுத்துறது. பகவத்கீதையிலே சொல்றாரு பகவான், நாச்ச தஷ்மான் மனுஷ்யேஷு கஷ்டின் மே பிரிய கிருதமகா பவிதா நச்சேமே தஷ்மாத் அந்ய பிரியா தரோ புவி. ஸ்ரீல பிரபுபாதர் இதை பத்தி பேசும்போது, லெக்சர்ல அவர் இதை பத்தி பேசும்போது, புத்தக விநியோகம், அதாவது பகவத்கீதை, பகவானினுடைய நடவடிக்கைகள், இதெல்லாம் மற்றவர்களுக்கு எவர் ஒருவன் சொல்கிறார்களோ அந்த செயல்கள் பகவானுக்கு மகிழ்ச்சியை தருகின்றன. ஸோ ஹவு டு பிளீஸ் த சுப்ரீம் லார்ட். நீங்க சும்மா பிரேயர் பண்றது பெரிய விஷயமே கிடையாது. இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரேயர்ல அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய சுய லாபத்திற்காக இருந்த போதிலும் பகவான் அவர்கள் கண்முன் தோன்றினார் அப்படின்னா காரணமற்ற கருணை. அந்த பகவானினுடைய ஒரு காரணமற்ற கருணையினால் தான் பகவான் அங்கு தோன்றி இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி கருணை நம்மளுக்கு இருக்குமா அப்படின்னு தெரியாது. பிரபுஜி அவங்களுக்கு மாத்திரம் தோன்றி இருக்காரு, நான் எதுக்கு சாண்டிங் பண்ணணும், நான் எதுக்கு பகவானுடைய புக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது, இந்த மாதிரி நான் யாகம் வளர்த்துக்கிட்டே இருக்கேன், என் கண்ணு முன்னாடி தோன்றுவாரா அப்படின்னா, நமக்கும் அவர்களுக்கும் அந்த ஒரு தூய்மையான முறையில் இந்த கலியுகத்தில் நம்மளால அதை பண்ண முடியுமா, அந்த யாகத்தை நம்மளால பண்ண முடியுமா அப்படிங்கிறது இட்ஸ் $1 பில்லியன் கொஸ்டின். ஆனால் இங்க இந்த புரோகிதர்களுக்கு முன்னாடி அவர் தோன்றியிருக்கார் என்றால் அந்த காரணமற்ற கருணை. சோ பகவான் இந்த மாதிரி தோன்றுகிறார் அப்படின்னா இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? பகவான் இங்க தோன்றிவிட்டார் இல்லையா, இந்த மாதிரி ஒரு குறைபாடுகள் உள்ள பிரார்த்தனைகள் இருந்த போதிலும் பகவான் அவர்கள் கண் முன்னாடி தோன்றி இருக்கார் அப்படின்னா அதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, சமோ அகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோ அஸ்தின பிரியகா ஏ பஜந்தி தூ மாம் பக்தியா மயி தேஷு சாபி அகம் நமே துவேஷ்யோ அஸ்தின பிரியகா. எனக்கு எதிரிகளும் கிடையாது, எனக்கு பகைவர்களும் கிடையாது, எனக்கு நண்பர்களும் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி எல்லாரோடுமே நான் சரிசமமாகத்தான் நான் பழகுகிறேன். சோ இப்ப இங்க வந்திருக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா அந்த சரிசமமான நோக்கத்தில். ஆனால் அதுக்கு மேல அவர் சொல்றாரு, என்னிடம் எவன் ஒருவன் பக்தி செலுத்துகிறானோ அவன் நிச்சயமாக, அதாவது அவன் எனக்கு நண்பன், நான் அவனுக்கு நண்பன். மிகப்பெரிய தவம் செய்தவர்கள் பகவானையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பௌதிக வாழ்க்கையிலிருந்து முழுமையாக விடுபட்டவர்கள், அவர்களுடைய இதயம் அவ்வளவு தூய்மையாக இருக்கிறது. அந்த மாதிரி நிலையில் உள்ள பக்தர்களுக்கு கூட பகவான் அவங்க கண்ணு முன்னாடி தோன்றது அப்படிங்கிறது இட் இஸ் அ ரேரஸ்ட் ஈவெண்ட். அவங்க முன்னாடி கூட அவ்வளவு சீக்கிரமாக அவங்க நிச்சயமா பகவானை பத்தி பிரார்த்தனையிலேயே இருக்காங்க, பகவானுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட பகவான் தோற்றம் அளிப்பது என்பது அபூர்வமான ஒரு விஷயம். பீஷ்மதேவர், அதான் அதை பத்தி அந்த பீஷ்மதேவருடைய கதையில நம்ம பார்க்கும்போது பகவான் கிருஷ்ணரும், அதாவது அர்ஜுனனும் பீஷ்மதேவரும் 2 பேரும் பார்க்கும்போது சரிசமமாக இருக்கிறார்களா, பகவான் ஏதேனும் ஒரு பாகுபாடோடு நடந்து கொண்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் சந்தேகம் வரும். மகா ஜனங்கள்னு சொல்றீங்க, ஆனா அர்ஜுனனுக்கு எப்போதுமே பகவான் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்காரு, ஆனா பீஷ்மதேவோட அந்த மாதிரி நடக்கலையே. அப்படிங்கும்போது இது அந்த கடைசி நேரத்தில் பீஷ்ம பிதாமா உடைய அந்த மரண நேரத்தில் பகவான் கிருஷ்ணர் அங்க போய் அவர் கண்ணு முன்னாடி நிக்கிறாரு. அப்படிங்கும்போது இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பகவான் எப்படி எல்லாரோடும் சரிசமமாக பார்க்கிறார். ஒரு சிறப்பு வரம் கொடுத்த மாதிரி பீஷ்மதேவருக்கு அந்த நேரத்துல அர்ஜுனனோடவே கூடவே இருந்தா கூட, ஆனால் அந்த பீஷ்மதேவருக்கு அந்த மரணம் தருவாயில் பகவான் போய் அங்க நின்னு பார்க்க போறார். அந்த காலேச்ச மாமியவ ஸ்மரன் முக்துவா. அவர் பகவானை அங்க சாண்டிங் பண்ணணும் அதெல்லாம் ஒரு அவசியமே இல்லை, கண்ணு முன்னாடி நிக்கிறாரு, சாக்ஷாத் பகவான் நின்னுட்டு இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா பகவானுக்கு செய்த அந்த பக்தி தொண்டு, உண்மையான ஒரு தூய்மையான ஒரு பக்தி. எப்படி பகவானுக்கு எதிரியாக, பகவானுக்கு எதிரிகளே கிடையாது, எதிரிகள் அவ்வளவு சீக்கிரமாக பகவானை வெல்லவும் முடியாது,
அவருக்கு தீங்கும் நினைவிக்க முடியாது. அவர் வந்து அஜீதா, யாராலையுமே வெல்ல முடியாதவர். ஆனால் அந்த ஒரு லீலை அவருக்கு, அதில் ஒரு ஆனந்தம், அதில் ஒரு சுகம். உண்மையான ஒரு தூய்மையான பக்தனிடம் நான் தோற்று போகிறேன். பகவானை நிச்சயமா யாராலையுமே முடியவே முடியாது. ஆனா இது ஒரு பக்தன் ஒரு பகவானோடு ஏற்படுத்திக்க கொள்ளக்கூடிய ஒரு பெரிய, நம்மளால எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு ஈடுபாடு. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது நமக்கு மனசுல வந்து ஒரு பெரிய குழப்பம் ஏற்படலாம். அப்ப நம்ம என்னதான் நம்ம ப்ரே பண்றது? பகவானுக்கு வந்து பிரார்த்தனை அப்படிங்கிறது என்ன பிரார்த்தனை வைக்கிறது? நம்ம ஏதாச்சும் கேட்டா அது பௌதிகமான ஒரு பிரார்த்தனையா போயிடுமே, இல்ல நம்ம அந்த அளவுக்கு மிக உயர்ந்த ஒரு டிவோட்டிஸா, அவ்வளோ பெரிய டிவோட்டிஸ்க்கே வந்து பகவான் தோன்ற மாட்டேங்கிறாரே. ஸோ நம்ம என்னதான் ப்ரே பண்றது அப்படிங்கும்போது நம்ம எல்லாமே பார்த்தோம், நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அர்ஜுனுடைய பிரார்த்தனைகள், குந்தி தேவி, பீஷ்ம பிதாம எல்லாமே பார்த்தோம். என்ன ஒரு பிரேயர் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கும்போது, பகவான் துவாரகையில இருக்கார் ஒரு மனித ரூபத்தில், இல்லையா? பகவான் வந்து கிருஷ்ணராக அவதாரம் எடுத்தது ஒரு மனித ரூபத்தில். என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, அந்த துவாரகையில இருக்கும்பொழுது நாரத முனிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். அது எப்படி இவ்வளவு மனைவிகளோடு பகவான் சமாளிக்கிறாரு, அவர் என்னெல்லாம் செயல்கள் செய்யறாரு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ஒரு 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 வாட் டு யூ சே தட், ஒரு கியூரியாசிட்டியில வந்து துவாரகாவுக்கு அங்க போகும்பொழுது பகவான் வந்து அந்த பஞ்சவிதி யக்ஞா தினம் பண்ணுவார். அவரு இந்த மனித குலம், மனிதனாக பிறந்த கிரகஸ்தாஸ்க்கு எல்லாம் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கறது இஸ் a ரோல் மாடல். அவர் எல்லாத்தையுமே பண்ணி காட்டுறாரு. அப்படி இருக்கும்போது நாரத முனி அங்க போறாரு அப்படின்ன உடனே அவர் என்ன பண்றாருன்னா, நாரத முனிக்கு வந்து பாதாபிஷேகம், அவருடைய கமல பாதங்களுக்கு, நாரதருடைய பாதங்களுக்கு பகவான் தன்னுடைய கைகளினாலே நீரை கொடுத்து அதை வந்து இஸ் டூயிங் தட் அபிஷேகம், ஒரு சாதுவை வரவேற்கக்கூடிய அந்த முறை, அதை எல்லாமே பண்றாரு. மிகவும் இனிமையான ஒரு வார்த்தை அவர்கிட்ட பேசி. நாரத முனிக்கு வந்து எல்லாமே தெரியும், இவர் வந்து பகவான் எதற்காக பண்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதுவுமே மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. ஐயோ பகவான் கையால என்னுடைய காலை தொடுறாரே அப்படின்லாம் அவர் அங்க நினைக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, பகவான் வந்து இந்த சமுதாயத்திற்கு ஏதோ ஒண்ணு பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ அதற்காக நாரத முனி அவர் சொன்ன எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்கிறார். பண்ணிட்டு பகவானை வந்து நாரத முனியை வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து ஒரு பகவான். நாரதரை பார்த்து பகவான் சொல்றாரு, நீ பகவான், நீ எல்லாமே முழுமை அடைந்தவன், உனக்கு எல்லா விதமான ஞானம் இருக்கிறது, அனைத்தையும் நீ துறந்தவனாக இருக்கிறாய், உனக்கு வலிமை இருக்கிறது, அழகு இருக்கிறது அப்படின்னு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான லட்சணங்களையுமே பகவான் அவர் சொல்றாரு. அப்படி பண்ணி முடிச்சுட்டு நாரத முனி கிட்ட வந்து அவர் கேட்கிறார், யாரு பகவான் அவருக்கு எல்லாமே அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே, உனக்கு நான் என்ன சேவகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லு அப்படிங்கும்போது பகவானை அவர் புகழ்ந்து பேசுகிறார். நாரத முனி சொல்றாரு, பகவானே உங்களுடைய செயல்கள் மூலமாக எனக்கு பெரிய ஆச்சரியம், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே பெரிய பெரிய ஆச்சரியம்தான். ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் நீங்கள் வந்து ஒரு தலைவனாக இருக்கிறீர்கள். அவங்க எல்லாருமே சந்தோஷத்துக்காக நீங்க வந்து எல்லா விதமான அவதாரங்களையும் எடுத்து அவர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எதிரிகளையும் உங்களுக்கு களங்கம் நினைவுகளையும் அதர்மத்திற்கு வழி போகாம அவங்களை எல்லாமே நீங்க கொல்லக்கூடியவர், அவங்களை எல்லாம் சரியான பாதையில் நீங்க வைக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்திற்கு நீங்கள் தோன்றி பல்வேறு வகையான நல்ல நல்ல அம்சங்கள், தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க. அப்படிப்பட்ட நான், இவ்வளவு புகழுடைய எனக்கு உங்களுடைய கமல பாதங்களை பார்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. சோ இந்த அறியாமை அப்படிங்கிற இந்த பௌதீக கடலில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இருள் நிறைந்த பௌதீக கிணற்றில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இருள் நிறைந்த பௌதீக கிணற்றில் இருப்பவர்கள் எல்லாருமே அவங்க வந்து மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரார்த்தனையில் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து நான் உங்களுக்கு என்ன சேவகம் பண்ணணும்னு நீங்க கேட்டீங்க இல்லையா, எனக்கு என்ன தேவை அப்படின்னா, தயவு செய்து உங்களுடைய கமல பாதங்களை நான் என்றும் மறவாமல் இருக்க வேண்டும். உங்களுடைய கமல பாதங்களை நான் என்றும் மறவாமல் இருப்பதற்கு எனக்கு நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும். உங்களுடைய நான் எந்த காலகட்டத்திலையும் நான் மறக்கக்கூடாது. நான் வந்து வேற எந்த விதமான ஆசையும் எனக்கு கிடையாது, எனக்கு வேறு எந்த விதமான தேவைகளும் கிடையாது. நான் ஒரு தூய்மையான ஒரு பக்தனாக உங்களுடைய கமல பாதங்களை எப்பொழுதும் நான் மனதில் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். எனக்கு வந்து சொர்க்கம் வேண்டாம், எனக்கு நரகம் வேண்டாம், இது ஒன்னே ஒண்ணு போதும். உங்களுடைய கமல பாதங்களை நான் எப்பொழுதுமே என்னுடைய மனதில் நினைத்து கொண்டிருப்பதற்கான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தால் போதும் அப்படிங்கிறாரு. ஸோ இதைத்தான் வந்து சிக்ஸ்தாஷ்டகத்துல வந்து அவரு
சைத்தன்ய மகாபிரபு பேசுறாரு இல்லையா, நதனம் நஜனம் நசுந்தரிம் கவிதாம்பா ஜெகதீஷ காமையே. எந்த பொருளும் வேண்டாம், எந்த ஆசையும் வேண்டாம், அழகான மனைவி வேண்டாம், என்னை புகழக்கூடியவர்கள் யாருமே வேண்டாம். எனக்கு வந்து சாதாரணமாக பிறப்பு இறப்பு எவ்வளவு வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நான் வந்து உங்களை மறவாமல் நான் இருக்க வேண்டும். அது ஒன்னே ஒன்று எனக்கு கிடைச்சா போதும். எந்த லோகத்தில் எந்த ஜீவராசியாக எப்படியாக இருந்தாலும் போதும், நான் நிச்சயமாக உங்களுடைய கமல பாதங்களை என்னுடைய மனதில் நிலைநிறுத்தி கொண்டு அதை பிரார்த்தித்து கொண்டு இருந்தாலே எனக்கு போதும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு பிரார்த்தனை. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த நாரத முனி அவர் வந்து எதையுமே மறந்துடக்கூடாது, பகவானையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை தான். சோ அது போன்ற ஒரு பிரார்த்தனை தான் நமக்கும் இருக்க வேண்டும். கோயில்களுக்கு போன உடனேவே நம்ம மனசுல என்னென்னலாம் ஆசை இருக்கோ, கிருஷ்ணர் கோயிலுக்கு போனாலும் சரி, நாராயண கோயிலுக்கு போனாலும் சரி, நம்ம மனசுல என்னென்னலாம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை எல்லாம் நம்ம வைக்காம பகவானை பற்றியே நினைத்து அவருடைய கமலப்பாதங்களில் நம்முடைய மனதை முழுமையாக பதிய வைத்து அவரை பிரார்த்தனை செய்வது அப்படிங்கிறது தான் மிகச்சிறந்த பிரார்த்தனை. இந்த ஒரு பர்டிகுலர் நாபியினுடைய இந்த லீலையை நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பகவானினுடைய பல்வேறு லீலைகளில் ஒரு அம்சம் இது. ஆனால் உண்மையான ஒரு தூய்மையான ஒரு பக்தனாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பகவானுடைய கமலப்பாதங்களை நம்முடைய மனதில் பதிய வைத்து அதற்காக நாம் சேவகம், we have to meditate on the lotus feet of the supreme lord. நித்தியம் பாகவத சேவையான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பகவானினுடைய பாதங்களை மனதில் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். கொஞ்சம் டைம் எடுத்துட்டோம், ரொம்ப நிறைய ஸ்லோகங்கள் இருந்ததால கொஞ்சம் டைம் எடுத்துட்டு மன்னிக்க வேண்டும். ஸோ இதோட இன்னைக்கு இந்த இதை முடிச்சுக்கிறோம். நம்ம உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கு, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we will